பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा होवे. தேவன் தரும் சமாதானத்தை குறித்து இன்றைக்கு சொல்லும்படியாய் விரும்புகிறேன். परमेश्वर शांति देता है, इसके विषय में मैं बात करना चाहता हूँ. நம்முடைய இருதயங்களில் தேவ சமாதானம் வேண்டும். हमारे दिलों में परमेश्वर का शांति रहना चाहिए. தேவன் அதை இலவசமாய் நமக்கு தருகின்றார். परमेश्वर हमें उसे मुफ्त में देता है. பலருடைய இருதயங்கள் பாரத்தினால் நிறைந்திருக்கிறது, कुछ एक के हृदय बोझ से भरे हुए हैं, கவலைகளால் நிறைந்திருக்கிறது, और चिंताओं से भरे हैं, அதனால் சமாதானம் இல்லை. उसके कारण शांति नहीं है. பலர் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகிறார்கள். बहुतों के जीवनों में बहुत ही समस्याएं वो सामना करते हैं. சாத்தானால் வருகிற சோதனைகள், शैतान की ओर से आने वाली परीक्षाएं, மனிதர்களால் வருகின்ற போராட்டங்கள், मनुष्यों की ओर से आने वाले संघर्ष, இல்லாமைகளால் வருகிற வேதனைகள், और जो नहीं है उसके कारण भी, ஒரு காரியம் செய்யும் பொழுது எதிரடையாய் வருகின்ற சம்பவங்களால் வருகிற கஷ்டங்கள், एक कार्य करने के पहले जो आने वाली समस्याएं, பல காரியங்களால் மனித உள்ளங்கள் சமாதானம் இழந்து விடுகிறது. बहुत से कार्यों के दौरान मनुष्य का जो मन है वो शांति खो देता है. தேவ பிள்ளைகளும் இதற்கு விதிவிலக்கல்ல. इसको परमेश्वर हम इसका विवरण नहीं कर सकते. அந்த சூழ்நிலைகளில் தேவ சமாதானத்தை அனுபவிக்க தெரியாதவர்கள் உலகத்தாரை போல வேதனைக்குள் சிக்கிக் கொள்கிறார்கள். उस समय में परमेश्वर की शांति का जो अनुभव नहीं कर पाते हैं वो संसार की तरह दुख भोगते हैं. பலருடைய சுபாவங்களால் தேவ சமாதானம் அவர்களுக்குள் நிலைத்திருக்கிறதில்லை. कुछ एक के स्वभाव के कारण परमेश्वर की शांति उनके जीवन में नहीं बनी रहती. ரொம்ப கோப சுபாவம் உள்ளவர்களா இருக்கிறார்கள், और अधिक क्रोध कारण के कारण, ஆத்திர சுபாவம் உள்ளவர்களா இருக்கிறார்கள், और बहुत ही उत्तेजना से काम करते हैं. इसलिए எதை பார்த்தாலும் வேகப்படுகிறார்கள். जिसमें भी देखें उसमें उनका क्रोध और अधिक बढ़ता है. இது சிலருடைய ஜென்ம குணமாக இருக்கிறது. किसी उनका शारीरिक स्वभाव होने के कारण, அதனால அவங்க தேவ சமாதானத்தை பெற்றாலும் அது தங்குகிறதில்லை. इसलिए वो परमेश्वर का शांति पाने पर भी वो ठहरती नहीं. இப்படி தேவ பிள்ளைகளுக்குள் பல நிலையில் தேவ சமாதானம் இல்லாத காரியம் காணப்படுகின்றது. इस तरह से बहुत ही जो शांति परमेश्वर के जीवन में नहीं बने रहे ये कारण होते हैं. இன்றைக்கு தேவ வசனத்தை அந்த தாகத்தோடு கேட்கும்படி அன்போடு சொல்லுகிறேன். आज के दिन परमेश्वर जो आज का वचन उसी शांति के उस अनुभव से सुने. என் வாழ்வில் தேவ சமாதானம் வேண்டும். मेरे जीवन में परमेश्वर की शांति चाहिए. என் வாழ்வில் தேவ சமாதானம் தங்கி இருக்க வேண்டும். मेरे जीवन में परमेश्वर की शांति बनी रहनी இந்த चाहिए. ஒரு ஆசையோடு கேளுங்கள். इस एक चाहत के साथ आप मांगिए. பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும், समस्या कैसी भी क्यों ना हो, சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும், परिस्थितियां कैसी भी क्यों ना हो, அதன் நடுவில் சமாதானமாய் வாழ முடியும். उसके मध्य में शांति से जी सकते हैं. அதுதான் தேவ சமாதானத்தின் பாக்கியம். वही है परमेश्वर की शांति की धन्य आशीष. இன்றைக்கு நம்மளுக்கு அதை அனுபவிக்க முடியவில்லை என்றால், आज हम उसका यदि अनुभव नहीं कर रहे हैं, நம்மிடத்தில் எங்கேயோ ஒரு சின்ன குறை இருக்கலாம். हमारे जीवन में कहीं एक घटी होगी. தேவனிடத்திலிருந்து அதை பெற்றுக்கொள்ள முடியாம இருக்கிறது. हम परमेश्वर से वो प्राप्त नहीं कर पा रहे हैं, பெற்றுக்கொண்டதை பாதுகாக்க முடியாமல் இருக்கிறது. और हो सकता है कि जो प्राप्त किया हम उसे सुरक्षा नहीं कर இன்றைக்கு पा रहे. தேவ சமாதானத்தை குறித்த ஒரு தாகத்தோடு கேட்போம். आज परमेश्वर की शांति के लिए एक पूरी प्यास के साथ मांगे. 5 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். 5 बातें बताना चाहता हूं. முதலாவதாக पहली बात, எரேமியா 33:6 வாசிக்கலாம். यिर्मयाह 33वां अध्याय इसका 6 सा. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஆண்டவர் இங்கே ஒரு வார்த்தை சொல்லுகிறார். यहाँ पर परमेश्वर एक वचन कहते हैं, அவர்களுக்கு நான் பரிபூரண சமாதானத்தை வெளிப்படுத்துவேன். उन पर पूरी शांति प्रकट करूंगा. எப்படி வெளிப்படுத்துவார்? यह शांति कैसे वो प्रकट करेगा? நமக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி சமாதானத்தை வெளிப்படுத்துவார். वो हमें चंगाई देकर यह शांति देगा. நம்மை குணமாக்கி நமக்கு சமாதானத்தை வெளிப்படுத்துவார். वो हमारा इलाज करके हमें शांति देगा. ஆகவே சரீர கஷ்டங்களால் வரக்கூடிய சமாதான கேடுகள், इसलिए जो शरीर में आने वाली बीमारियों के कारण शांति की रुकावट है, சுகம் சௌக்கியம் ஆரோக்கியம் இல்லாததால் வரக்கூடிய சமாதான கேடுகள், और शारीरिक स्वास्थ्य का अच्छा ना होने के कारण ही अशांति आती है. அநேகருடைய வாழ்க்கை தங்கள் சரீரத்தை குறித்த கவலையோடு இருக்கிறது. बहुत के जीवन में यह अपने शरीर के प्रति इस चिंता से है. வியாதியினால் வந்த சமாதான கேடுகள், बीमारियों के द्वारा आने वाली अशांति. கர்த்தர் ஒரு நல்ல வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். परमेश्वर ने एक अच्छी प्रतिज्ञा दी है, நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி मैं उनका इलाज करके அவர்களை குணமாக்கி उन्हें चंगा करूंगा, அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். और उन पर पूरी शांति और सच्चाई प्रकट करूंगा. இன்றைக்கு இந்த குணமாக்குதலை கர்த்தர் நமக்குள் செய்ய விரும்புகிறார். आज
प्रभु हमें चंगा करना चाहता है। இயேசு நம்மை சுகமாக்குகிற கர்த்தர். पर यीशु हमें चंगाई देने वाला அவர் परमेश्वर, நமக்கு சௌக்கியம் வரப்பண்ணக்கூடியவர், वो हमें चंगाई देने वाला है, ஆரோக்கியத்தை வரப்பண்ணக்கூடியவர். अच्छी स्वास्थ्य को देने वाला परमेश्वर। இந்த சரீரத்தில் பல குறைபாடுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். आपके शरीर में किसी प्रकार की घटी कमियों से आप जी रहे हैं, அதை சரிபடுத்த இந்த சிருஷ்டிகர் வல்லவராக இருக்கின்றார். उसको सही करने में हमारा जो सृष्टि करता है वो सामर्थ्य है। சரீரத்தில் இருக்கிற குறைபாடுகளுக்காக தேவனை நோக்கி கூப்பிடுவோமாக. शरीर में जो कमी घटी है उसे परमेश्वर को देखकर पुकारें। இந்த வசனத்தை சொல்லும் முன்னதாக மூன்றாம் வசனத்தை சொல்லும் பொழுது ये जो वचन कहते हुए तीसरे वचन को जब कहता है, என்னை நோக்கி கூப்பிடு, मुझसे प्रार्थना कर அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து और मैं तेरी सुनकर तुझे उत्तर, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். बड़ी बड़ी और कठिन बातें बताऊंगा। ஆகவே சௌக்கியத்துக்கு அடுத்த காரியத்திலே इसलिए जो स्वास्थ्यता के प्रति தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். परमेश्वर को हमें पुकारना அவர் चाहिए। பதில் தருவார். वह उत्तर देने वाला है, பெரிய காரியங்களை அறிவிப்பார். वह बड़े बड़े कार्यों को बताने वाला है। சுகத்துக்கு அடுத்த விஷயம் और चंगाई के प्रति कार्य को, சரீரத்தின் பலவீனத்துக்கு அடுத்த காரியங்கள், शरीर की दुर्बलताओं के प्रति, வியாதிக்கு அடுத்த விஷயங்கள், बीमारी से संबंधित எந்த காரியமா இருந்தாலும் कोई भी कार्य क्यों ना என்னை हो, நோக்கி கூப்பிடு, ओ तू मुझे पुकार நான் உத்தரவு தருவேன். और मैं सुनकर तुझे उत्तर दूंगा அறியாத பெரிய காரியங்கள் அறிவிப்பேன். और बड़ी बड़ी कठिन बातें समझाऊंगा। அதிலே ஒன்றுதான் उसमें एक है, சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணுவார். वो इलाज करके चंगा करेगा। ஹalleluya. हालेलुया। இந்த வியாதிக்கு எப்படி ஒரு சுகம் உண்டாகும்? इस बीमारी से कैसे छुटकारा मिल सकता है? மனது தளர்ந்து விட்டது, और मन बहुत थक गया है, நம்பிக்கை போய்விட்டது, आशा जाती रही है, தேவனை நோக்கி ஜெபிக்கிறது கூட ஒரு கடமையான ஜெபமாய் மாறிவிட்டது. परमेश्वर से जो प्रार्थना करते हैं वो केवल कर्तव्यपूर्ण हो गई। இந்த வியாதி சுகமாகும் என்று நம்பிக்கையே இல்லை. ये बीमारी चंगाई होगी इसमें कोई आशा ही नहीं। ஆனா சும்மா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ऐसे ना चाहते भी प्रार्थना कर அப்படி रहा हूं, அல்ல. ऐसा नहीं। இன்றைக்கு இந்த வசனத்தின் அடிப்படையில் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். आज के दिन इस वचन के आधार पर प्रार्थना करें। அவர் தம்மை நோக்கி கூப்பிட சொல்லி वो இருக்கிறார். कहता है कि मुझे पुकार, அப்படி பதில் தருவேன் சொல்லி वो இருக்கிறார். कहता है मैं तेरी सुनूंगा, அறியாதும் எட்டாதுமான காரியங்களை அறிவிப்பேன் சொல்லி இருக்கிறார். और जो तुझे समझ में नहीं आता कठिन है वो भी तुझे दूंगा। என்னுடைய அறிவு கெட்டாத ஒரு சுகத்தை எனக்கு தர அவர் வல்லவர். और जो मेरी समझ में नहीं ठहरता वो चंगाई देने में वो सामर्थ्य है। எனக்கு இருக்கிற மருத்துவ அறிவுக்கு எட்டாத பெரிய காரியத்தை செய்ய வல்லவர். और जो हमारे जो डॉक्टर से उसकी बुद्धि में भी नहीं ठहर सकती वो चंगाई। நமக்கு சில அனுபவ அறிவுகள் இருக்கின்றன. हमारे कुछ अनुभव और समझ है, வைத்தியங்களை குறித்த சில அறிவுகள் நமக்கு இருக்கின்றன. और दवाइयों को देने वालों के प्रति भी हमारी कुछ समझ है। அவைகளினால் சுகம் இல்லை. उसके द्वारा हमें चंगाई नहीं அவைகளுக்கு मिलती। அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்ய இயேசு வல்லவராக இருக்கிறார். उससे भी बढ़कर चंगाई देने में परमेश्वर सामर्थ्य है। அதுதான் அறியாததும் எட்டாதமான காரியங்கள். वही है हम बड़ी बड़ी और कठिन बातें। அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு அதை விசுவாசிக்க வேண்டும். आज उसे विश्वास करना அந்த चाहिए। விசுவாசத்தோடு தேவனை நோக்கி கூப்பிடுவோம். उस विश्वास के साथ हम परमेश्वर को पुकारें। இதுவரைக்கும் வியாதிக்காக ஜெபித்த ஜெபத்தை பார்க்கிறோம். अब तक की जो आपने बीमारियों के लिए प्रार्थना की है, இனிமேல் அதற்காக ஜெபிக்கிற ஜெபம் விசுவாசம் உள்ளதா இருக்க வேண்டும். आपसे जब आप प्रार्थना करते हैं पूरे विश्वास से करें। உள்ளத்தில் ஊக்கம் உள்ளதாக இருக்க வேண்டும். आपके पूरे मन के साथ वो அதை प्रार्थना निकली। பெற்றுக் கொள்ளுகிறோம் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும். और मैं प्रार्थना कर चुका हूं ये विश्वास के அந்த साथ। ஜெபத்துக்கு உள்ளே இருக்கிற அந்த ஊக்கம் அதிகமாய் வர வேண்டும். और जो प्रार्थना के अंदर आपकी पुकार है वो बहुत ही तेज होनी चाहिए। அதுதான் பதிலை கொண்டு வரும். वही उत्तर को लेकर आएगी। அல்லேலூயா. அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு. और मुझे पुकार, உன் வியாதிக்கு என்னை நோக்கி கூப்பிடு. तेरी बीमारी के प्रति तू मुझे உன் प्रार्थना कर, பலவீனத்துக்கு என்னை நோக்கி கூப்பிடு. तेरी दुर्बलता के प्रति तू मुझे உன் पुकार, சரீர கஷ்டம் அத்தனைக்கும் என்னை நோக்கி கூப்பிடு. तेरी शारीरिक बीमारियों के प्रति तू मुझे पुकार, உன்னை குணமாக்கி உனக்கு சமாதானத்தை தருவேன். और मैं तेरा इलाज करके तुझे चंगा करूंगा। ஹalleluya. हालेलुया। வியாதியினால் வேதனைகள், बीमारी के द्वारा आने वाले வியாதி दुख பயங்கள், और बीमारी के कारण डर, அந்த எல்லா கஷ்டங்களை மாற்றி சமாதானத்தை அவர் தருவார். और सभी दुखों को बलकर वो शांति देगा। ஏசாயா 53:4 சொல்லுகிறது, ऐसे हाँ उसका 53वां अध्याय 4वां वचन कहता அவர் है, நம்முடைய பாடுகளையும் துக்கங்களையும் ஏற்றுக்கொண்டார். उसने हमारे सारे दुखों को ग्रहण कर लिया। இயேசு சிலுவையிலே நம்முடைய சரீர பாடுகளை ஏற்றுக்கொண்டார். यीशु ने क्रूस पर हमारे सारे दुखों को ग्रहण किया। அந்த சரீரத்து நிமித்தம் வரக்கூடிய துக்கங்களை ஏற்றுக்கொண்டார். वो शरीर में जो आते दुख उसको उसने उठा लिया। ஆகவே அவர் சுகத்தையும் சமாதானத்தையும் தர வல்லவர். इसलिए वो शांति और सुखों को देने के लिए सामर्थ्य है। மத்தேயு 7:17 சொல்லும்போது, मत्ती 7 और 17 कहता है, மன்னிக்கவும் 8:17, 8:17
பலவீனங்களையும் நோய்களையும் சுமந்து கொண்டார். उसने हमारी दुर्बलताओं को, बीमारियों को उठा लिया। நம்முடைய பலவீனங்களை இயேசு சுமந்து கொண்டார். हमारी दुर्बलताओं को यीशु ने उठा लिया। நம்முடைய நோய்களை இயேசு சுமந்து கொண்டார். हमारी बीमारियों को उसने अपने ऊपर उठा लिया। இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உள்ளத்துக்குள் வருவதாக. यह वचन एक एक के अंदर आने पाए। இன்று உங்களுக்குள் ஒரு விசுவாசத்தை உருவாக்க தேவன் விரும்புகிறார். आज आपके अंदर एक विश्वास प्रभु उत्पन्न करना चाहता है। அல்லேலூயா. हालेलुया। உன் சரீரத்துக்கு இயேசு சுகம் தர விரும்புகிறார். तेरे शरीर को प्रभु चंगाई देना चाहता है। அதன் மூலம் அந்த வேதனைகளை மாற்றி சமாதானம் தர விரும்புகிறார். उसके द्वारा तेरी जो दुखों को दूर करके वो शांति देना இந்த चाहता है। வார்த்தைகளுக்கு உள்ளத்தை திறவுங்கள். इस वचन के लिए अपना हृदय खोल दे। இந்த வியாதி இயேசு சுகமாக்குவார். ओ ये बीमारी यीशु चंगाई இந்த करेगा। நோய் என்னை அழிக்காது. ये रोग मेरा नाश नहीं करेगी। இந்த नोய் ஒரு பெரிய சாட்சியாக தேவன் என்னை நிறுத்துவார். इस बीमारी के दौरान प्रभु एक बड़ी गवाही में मुझे खड़ा करेगा। அப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டம் வருவதாக. इस प्रकार की एक दृष्टिकोण आने पाए। வியாதிக்கு விட்டு கொடுக்கும் இருதயம், क्या छोड़ देने का வியாதியை हृदय, ஏற்றுக்கொள்ளும் இருதயம் क्या उस बीमारी को फिर से पा लेने का हृदय உங்களுக்குள் இருப்பதனால் தான் சுகம் வரவில்லை. आपके अंदर है, इसलिए आपको चंगाई नहीं வியாதிக்கு मिली। விரோதமாய் போராடும் இருதயம் வேண்டும். और बीमारी के प्रति एक संघर्ष करने वाला हृदय வியாதியை चाहिए। எதிர்த்து நிற்கின்ற மனம் வேண்டும். और बीमारी का सामना करने वाला मन चाहिए। வியாதிக்கு யார் விட்டு கொடுத்தீர்கள்? आपने बीमारी के लिए यदि अर्पण किया है, கர்த்தர் உனக்காய் கிரியை செய்ய முடியவில்லை. परमेश्वर तेरे लिए कार्य नहीं कर पा रहा। அந்த பலவீனத்துக்காய் வியாதிக்காய் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். और दुर्बलता के प्रति परमेश्वर को देखकर पुकारे। இயேசு சுமந்து தீர்த்தார். यीशु ने उसे उठा लिया। சுகத்தை சம்பாதித்தார். उसने चंगाई को वहां पर இலவசமாய் தர कमाया விரும்புகிறார். और उसे फ्री में देना चाहता है। பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு கூப்பிடுங்கள். और प्राप्त करने की उस आशा से पुकारे। இந்த வியாதி இருக்க கூடாது என்ற வைராக்கியத்தோடு கூப்பிடுங்கள். और आपसे ये बीमारी नहीं रहे ऐसी दया से मांगे। அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் அற்புதத்தை பெற்று தரும். इस प्रकार की प्रार्थना आपको चमत्कार प्रदान करेगी। அல்லேலூயா. हालेलुया। ஏசாயா 53:5 ऐसा 53वां अध्याय उसको 3वां அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். और उसके कोड़े खाने से हम चंगे होते हैं। 1 பேதுரு 2:24 दूसरा पत्रस 2 और 24 அவருடைய தழும்புகளால் குணம் ஆனோம். और उसके घाव खाने से हम चंगे हो गए। இயேசு சரீரத்தில் ஏற்றுக்கொண்ட தழும்புகள் यीशु ने जो अपने ऊपर ले लिए वो घाव, நமக்கு ஏற்கனவே சுகத்தை கொண்டு வந்து விட்டது. उससे पहले से वो चंगाई हमने रखी है। அவர் எப்பொழுது தழும்பு ஏற்றாரோ जब उसने उस घाव को अपने शरीर में அப்பொழுதே लिया, நமக்கு சுகம் உண்டாயிற்று. तभी से तुझे चंगाई मिल चुकी है। குணம் ஆனோ. ओ चंगे हो चुके। அல்லேலூயா. हालेलुया। அந்த சுகம் அங்கே ஆயத்தமாய் இருக்கிறது. आपके लिए वो चंगाई तैयार है। எந்த வியாதிக்கும் சுகம் சிலுவையிலே ஆயத்தமாய் இருக்கிறது. किसी प्रकार की बीमारी क्यों ना हो उसकी எந்த तैयारी, பலவீனத்துக்கும் சுகம் அங்கே ஆயத்தமாய் இருக்கிறது. किसी प्रकार की दुर्बलता की चंगाई उस क्रूस पर है। அப்படியானால் நம்முடைய வேலை என்ன? तो ऐसे में हमारा काम क्या है? பெற்றுக்கொள்வதுதான் நம்முடைய வேலை. उसे प्राप्त करना ही हमारा काम है। பெற்றுக்கொள்வதுதானே நம்முடைய வேலை. उसे प्राप्त करना ही हमारा काम है। அவர் ஆயத்தமாய் வைத்திருக்கிறார். वो तैयार रख चुका है। குணம் ஆனோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ओ हम चंगे हो चुके हैं ऐसे लिखा है। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் அந்த சுகத்தை தர விரும்புகிறார். और परमेश्वर चंगाई देना चाहता है। கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். मांगो तो पालोगे। ஆமென். आमीन। விசுவாசத்தோடு கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். विश्वास से मांगे प्राप्त करेंगे। சங்கீதம் 103:3 भजन 103 और 3 அக்கிரமங்களை மன்னித்து நோய்களை குணமாக்குகிறார். वो हमारे अधर्मों को क्षमा करके हमारे रोगों को चंगा देता है। மறுபடியும் 1 பேதுரு 2:24 पहले से पहला पत्र दूसरा 24वां, நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார். அவருடைய தழும்புகளால் குணமானோம். उसने हमारे पापों को उठा लिया, उसके घाव खाने से हम चंगे हो गए। சில வியாதிகளுக்கும் பலவீனங்களுக்கும் காரணம் நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள். कुछ एक बीमारियों का कारण यह है हमारे अधर्म और हमारे पाप। தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாய் செய்யும் போது, जब हम परमेश्वर की इच्छा के विरोध में करते हैं, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது, जो परमेश्वर को भाता नहीं है वो करते हैं, அக்கிரமத்துக்கும் பாவத்துக்கும் உள்ளத்திலே இடம் வரும்போது और अधर्म को उस पाप को अपने जीवन में जगह देते சில हैं। வியாதிகள் வருகின்றன. कुछ एक बीमारियां आती है, அந்த பாவத்துக்கு தண்டனையாகவே சில வியாதிகள் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. उस पाप के दंड रूपी बीमारियां, அப்படிப்பட்ட தண்டனைகளான வியாதிகள் வருகின்றன. वो दंड रूपी बीमारियां आती है, பலவீனங்கள் வருகின்றன. और दुर्बलताएं आती है। அதை மாற்ற இயேசு வல்லவர். उन सभी को बदलने में यीशु सामर्थ्य है। அதுக்கு காரணமான அக்கிரமத்தை மன்னித்து அந்த நோயை குணமாக்குவார். उसका जो कारण है उसको माफ करके यीशु चंगाई देंगे। அது காரணமான அந்த பாவத்தை மன்னித்து அந்த நோயை குணமாக்குவார். जो कारण है पाप उसको माफ करके वो चंगाई देगा। அந்த சூழ்நிலைகளிலே ऐसी परिस्थितियों में வியாதியின்
சுகத்துக்காக மட்டும் கேட்டால் போதாது. बीमारी की चंगाई के लिए मांगे यही काफी नहीं होगा. அதற்கு காரணமான அக்கிரமத்துக்காக மன்னிப்பு கேட்க வேண்டும். उसका जो कारण है अधर्म के लिए हमें माफी அந்த मांगनी है. பாவத்துக்காக தேவனிடத்திலே பாவ அறிக்கை செய்ய வேண்டும். उस पाप के लिए परमेश्वर से अपने पापों का अंगीकार करें. அப்பொழுது பாவத்தை மன்னித்து நோயை குணமாக்குவார். तब वो हमारे पापों को माफ करके रोगों को चंगा करेगा. ஹல்லேலூயா. हालेलुया. கைகளை உயர்த்தி சொல்லுவோம் ஹல்லேலூயா. हालेलुया. அன்பான தேவ பிள்ளைகளே, हे प्रिय परमेश्वर के சில लोगों, நோய்களுக்காக ஜெபித்தும் குணமாகவில்லை என்றால் यदि कुछ रोग बीमारी के लिए आप प्रार्थना करें और தேவ नहीं चंगा சமூகத்திலே हुई, கேளுங்கள். आज परमेश्वर की उपस्थिति में मांगे. ஆவியானவரே, என்னுடைய குறை என்ன? हे पवित्र आत्मा, मेरी क्या गलती है? எந்த ஒரு பாவம் அல்லது அக்கிரமம் நீர் என்னை சுகமாக்க முடியாமல் தடை செய்கிறது? ये जो किसी प्रकार का अधर्म और पाप ये चंगा करने में रुकावट दे रही है. உண்மையான இருதயத்தோடு கேட்டால் यदि सच्चे मन से आप मांगे, கர்த்தர் நிச்சயம் வெளிப்படுத்தி தருவார். परमेश्वर निश्चित रूप से उसे प्रकट करेगा. உங்க சிந்தனையிலே அதை வெளிப்படுத்தி தருவார். आपके विचारों में वो प्रकट करेगा. அந்த பாவத்தை கர்த்தரிடத்திலே அறிக்கை செய்யுங்கள். उस पाप के प्रति परमेश्वर से मान ले. அப்பொழுது இயேசு அதை மன்னித்து உங்களுக்கு சுகம் तब தருவார். यीशु उसे माफ करके आपको चंगाई देगा. ஹல்லேலூயா. हालेलुया. கைகளை வைத்து சொல்லுவோம் ஹல்லேலூயா. हालेलुया. நிச்சயமாய் சுகம் உண்டு. निश्चित रूप से आपको चंगाई मिलेगी. நிச்சயமாய் சுகம் உண்டு. ओ आपको चंगाई मिलेगी. பாவங்களை அறிக்கையிடுங்கள். आप अपने पापों को मान ले. ஹல்லேலூயா. हालेलुया. யாக்கோபின் நிருபத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, याकूब के पत्र में लिखा है, ஒருவர் குற்றத்தை ஒருவரிடத்தில் அறிக்கை செய்து एक एक की गलतियों के प्रति एक दूसरे से माने, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ண வேண்டும். एक दूसरे के लिए प्रार्थना करें. நீதிமான் செய்யும் விண்ணப்பம் அது மிகுந்த பலனுள்ளதா இருக்கிறது. और धर्मी जन के प्रभाव से बहुत कुछ हो सकता है. இது எதை சொல்லுகிறது? यह क्या बताता है? சில பாவங்கள் कुछ एक पाप மனிதனுக்கு விரோதமாய் செய்யப்பட்டவைகள். मनुष्य के विरोध में किया गया, ஆகவே அதற்கு தேவனிடத்திலும் மன்னிப்பு கேட்க வேண்டும். तो उसके लिए भी हमें परमेश्वर से माफी मांगनी है. அந்த பாதிக்கப்பட்ட மனிதனிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். और जो ग्रसित हुआ है उस व्यक्ति से भी माफी मांगनी है. அந்த மனிதனிடத்திலே மன்னிப்பு கேட்டு उस व्यक्ति से माफी मांगकर இருவரும் ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணணும். दोनों मिलकर एक दूसरे के लिए प्रार्थना करें. அதான் ஒப்புரவாகி ஜெபம் பண்றது. एक दूसरों को मानकर அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க, நான் கரெக்டா சொல்லல, அதை வாசிங்க. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இது இப்ப என்னுடைய குற்றத்தை நான் சாமுவேல் பிரதர்ட்ட போய் அறிக்கை பண்றதுக்கு சொல்லல. मेरी गलती के लिए मैंने सामुएल ब्रदर से माफी அவர் குற்றத்தை என்கிட்ட அறிக்கை செய்ய சொல்லல. उसकी गलती को मैंने नहीं अंगीकार किया. நான் அவருக்கு விரோதமா ஏதாவது செய்திருந்தால், यदि मैंने उसके विरुद्ध में कुछ किया है, அவர் எனக்கு விரோதமா ஏதாவது செஞ்சிருந்தால், यदि उन्होंने मेरे विरुद्ध में कुछ किया है, அப்போ ஒருவருக்கொருவர் அறிக்கை செய்ய வேண்டும். तो एक दूसरे के प्रति हमें उसे अंगीकार करना है. அல்லேலூயா. हालेलुया. இல்லாம பாவங்களை போய் மனிதன்ட்ட அறிக்கை செய்ய ஆண்டவர் சொல்லவே இல்லை. तो इसके लिए पाप को जाकर मनुष्य से अंगीकार करे, परमेश्वर से नहीं कहा. பைபிளுடைய பிரின்சிபிளே அது கிடையாது. इस बाइबल का सिद्धांत ही ऐसा नहीं है. பாவத்தை அறிக்கை செய்யறது இயேசுவிடத்தில் மட்டும்தான். पाप का जो अंगीकार करना है केवल यीशु के पास ही. அல்லேலூயா. हालेलुया. இயேசு பாவங்களை மன்னிப்பார். क्योंकि यीशु पापों को माफी करता அதே है. வேளையிலே उसी समय எந்த மனிதனுக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறேனோ आपने जिस किसी व्यक्ति के विरुद्ध में पाप किया है, அந்த நபரிடத்தில் அதை அறிக்கை செய்ய வேண்டும். उस व्यक्ति के पास जाकर उसका मान அப்போ ले. ரெண்டு பேரும் ஒப்புரவாகி तो दोनों को मिलाकर ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ண வேண்டும். एक दूसरे के लिए प्रार्थना करें. அப்ப ரெண்டு பேரும் நீதிமான்களாகி விட்டார்கள். तो ये दोनों धर्मी हो गए, அந்த பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது. उनके पाप क्षमा हो गए. இப்ப நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் आप जो धर्मी जन की प्रार्थना के प्रभाव से மிகவும் பலன் உள்ளது. वो बहुत बल प्रकट होता है. அல்லேலூயா. हालेलुया. இப்படிப்பட்ட ஒரு சிம்பிள் காரியம் செஞ்சிட்டா பெரிய அற்புதம் நடக்கும். ऐसा एक छोटा कार्य आप करें तो बहुत चमत्कार को देखेंगे. அல்லேலூயா. हालेलुया. ஹalleluya. हालेलुया. சமீபத்திலே பிரதர் சாம் ஜெபதுரை அவர்கள் ஒரு காரியத்தை சொன்னார். बहुत ही एक निकट समय में भाई साम जबदोरई उन्होंने एक कार्य ஒரு कहा. செய்தியிலே அவர் இப்படியாக சொன்னார். एक संदेश के दौरान उन्होंने इस तरह से कहा. ஒரு முறை அவர் அவருடைய உள்ளத்திலே ஆண்டவர் உணர்த்தினாரா, அவன் மனைவிட்ட நீ ஒப்புரவாகுன்னு சொல்லி. एक दिन परमेश्वर ने उसको इस बात के लिए उभारा कि तू अपनी पत्नी से माफी मांग. பெரிய சண்டைகள் ஒண்ணும் இல்லை. एक बड़ी लड़ाई उन्होंने नहीं ஆனால் की, மனதிலே சில பாரங்கள். लेकिन मन में एक बोझ था. இவர் என்ன செஞ்சாரா, इसने क्या किया, இவர் ஒரு பக்கெட்ல கொஞ்சம் தண்ணியும் எடுத்துட்டு போய்
इन्होंने ऐसा किया, एक बकेट में पानी लेकर நான் உன் கால்களை கழுவ வேண்டும் சொன்னாராம். उसने कहा कि मुझे तेरे पैर धोने दे। அப்ப அந்த அம்மா இல்ல எதுக்காக அப்படி செய்றீங்கன்னு கேட்டாங்களாம். तो उसकी पत्नी ने कहा कि क्यों आप ऐसा कर रहे हैं? இல்ல இல்ல நம்ம வீட்ல நமக்குள்ள பிரச்சனை வந்தா எப்பவுமே நீ தான் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகுற. उसने कहा नहीं नहीं, हमारे बीच में जब भी समस्या आती है तू ही आकर मुझसे माफी मांगती है। நான் ஒரு நாள் கூட உன்கிட்ட வந்து அது முன்கூட்டி முதல்ல நான் வந்து அந்த ஸ்டெப் எடுத்து இனிஷியேட்டிவ் எடுத்து நான் செய்கிறது இல்ல. और मैंने कभी भी आगे बढ़कर तुझसे माफी नहीं मांगी। ஆனால கர்த்தர் என்னோடு உணர்த்தினார். इसलिए परमेश्वर ने मुझे इस बात के लिए उभारा है। ஆனால நான் இப்ப மன்னிப்பு கேட்க வந்திருக்கிறேன். इसलिए मैं माफी मांगने आया हूँ। மன்னிப்பு கேட்டு உன் காலை கழுவணும். तुझसे माफी मांग के तेरे पैर धोना चाहता அப்புறம் हूँ। ரெண்டு பேரும் கால்களை கழுவினார்களாம். तो दोनों ने पैरों को धोया। எனக்கு அதிலே ஒரு புதிய வெளிப்பாடு கிடைத்தது. मुझे उसमें एक नया प्रकाशन मिला। இதுவரைக்கும் நம்ம வந்து கால் கழுவுதல் ஆராதனை என்றால் சபைக்குள்ளே நடத்துறத மட்டும் தான் நினைச்சிருக்கிறோம். अब तक की जो हम जो पैरों की धोने की आराधना है केवल कलीसिया में करते हैं। அல்லேலூயா. हालेलुया। அது பிரைவேட்டா செய்தா கூட தப்பு கிடையாது. यदि उसे व्यक्तिगत रूप से करे तो ये गलत ना होगा। இது வேற, இது பரிசுத்த ஆராதனை நம்ம எல்லாருமா சேர்ந்து செய்யக்கூடியது. ये दूसरा है जो पवित्र आत्मा में हम सब मिलकर करना चाहिए। ஆனா அதே காரியத்தை ரெண்டு பேர் சண்டை போட்டவங்க ஒப்புரவாகும் போது அந்த வீட்டுல வச்சு ஒருத்தர் ஒருத்தர் காலை கழுவுறதுனால என்ன தப்பு? நல்லது தானே? उसी समय में यदि हम घर में एक दूसरे के प्रति गलती कर दें और यदि हम घर में एक दूसरे के पैर धो तो कोई ये गलत काम அது नहीं। கணவன் மனைவியா இருக்கலாம், हो सकता है आप पति पत्नी हो ரெண்டு நண்பர்களா இருக்கலாம், या फिर दोनों आप दोस्त हो, யாரா இருங்க. कोई भी क्यों ना हो। ஆனா அது ரொம்ப தாழ்மையை கொண்டு வருகிறது அல்லவா? तो ये एक बड़ी दीनता को लेकर आती है। அல்லேலூயா. हालेलुया। ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைய அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்க தயங்க கூடாது. एक दूसरे की गलतियों को मानकर माफी मांगने के लिए आप ना हिचकिचाएं। அதனால் பெரிய பெரிய கட்டுகள் எளிதாக உடைக்கப்படும். उसके द्वारा बड़े बड़े बंधन सरल रूप से टूट जाएंगे। அல்லேலூயா. हालेलुया। ஏன்னா நம்ம மனசு திறந்து விடுகிறது பாருங்க. देखिए हमारा मन खुल जाता है। இந்த மனம் அடைத்திருக்கிறது தான் அத்தனை கேட்டுக்கும் காரணம். ये जो हमारा मन जो बंधा रखा है सारी बुराइयों का இந்த कारण है। மனது திறக்கிறது, मन को खोलना, தாழ்மைப்படுகிறது, दीन होना, குற்றத்தை ஒத்துக்கொள்ளுகிறது, अपनी गलतियों को मान लेना, வாயினால் அதை அறிக்கை பண்ணுகிறது. अपने मुंह से उसका अंगीकार करना। இதை இயேசு பார்க்கிறார். ये सब यीशु देखते हैं, பெரிய விடுதலையை தருவார். एक बड़ी छुटकारा देते हैं। அல்லேலூயா. हालेलुया। ஆகவே பல சரீர கஷ்டங்களை வருஷக்கணக்கா கொண்டு திரிகிறோம். इसलिए बहुत सी बीमारियों को आप अपने शरीर में बहुत वर्षों से उठा रहे हैं। அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிடல்ல இல்ல, उसका ट्रीटमेंट हॉस्पिटल में नहीं है। அதுக்கு ட்ரீட்மெண்ட் யாக்கோபு அங்கதான் இருக்கிறது. उसका जो इलाज है याकूब 5 और 16 में। அல்லேலூயா. हालेलुया। யாக்கோபு 5 और 16 में है. அதனால அந்த யாக்கோபுல சொன்ன அந்த வசனம் தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட். याकूब ने जो वचन कहा है उसमें उसका ट्रीटमेंट है। ஒருவருக்கொருவர் அறிக்கையிடுங்கள், एक दूसरे से मांगने, ஒருவருக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்கள். एक दूसरे के लिए प्रार्थना करें। ஆமென். आमीन। எத்தனை பேர் செய்ய போறீங்க அத? कितने लोग ये करने जा रहे हैं? அல்லேலூயா. हालेलुया। உண்மையா செய்யுங்க. सच्चाई से कीजिए। இங்க பலருக்கும் முதல்ல கணவன் மனைவிக்குள்ளே செய்யணும்னு நினைக்கிறேன். मैं सोचता हूँ कि आप पति पत्नी के बीच में करें। ஓயாம வீட்டுல கடுவாயும் புலியும் மாதிரி தான் நிக்கிறது. ना चाहते हुए भी ना रुकी लड़ाई चल रही है। இங்க வந்தா பெரிய பரிசுத்தவான்கள். यहाँ पर आकर एक बड़े पवित्र लोग। முதல்ல நீங்க தான் இதை செய்யணும். पहले आपको ही करना है। அல்லேலூயா. हालेलुया। அது செஞ்சீங்கன்னா வியாதிகள் பறந்து ஓடி விடும். यदि आप करेंगे तो आपके जीवन से बीमारियां उड़कर चली Praise आएगी। the Lord. Praise the Lord। கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் நம்ம சபையில நிறைய பிரதர்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்ய வேண்டியது இருக்கு. हमारे कलीसिया में भाई एक दूसरे की प्रति करें। சிஸ்டர்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்ய வேண்டியது இருக்கு. हमारे कलीसिया की बहनें एक दूसरे की प्रति। சீக்கிரம் செய்தீங்கன்னா நல்ல சுகமா வாழலாம். यदि आप करें तो बहुत ही ज्यादा आप चंगाई நாள் पाओगे। போக போக பாதிப்பு அதிகமா போயிட்டே இருக்கும். और दिन जाते जाते उसका नुकसान आप और उठाएंगे। அல்லேலூயா. हालेलुया। இன்னும் நம்ம சபையில பக்கத்து பக்கத்து வீட்டுல இருக்கிறாங்கல்ல விசுவாசிகள், அவங்க செய்ய வேண்டி இருக்கிறது. हमारे कलीसिया में जो आजू बाजू में पड़ोसी रहते हैं उनके मध्य भी करना चाहिए। ஆமென். आमीन। நான் சொல்றது ஏதாவது வித்தியாசம் உண்டா? जो मैं कह रहा हूँ उसमें कुछ Praise the Lord. செய்யணும். இனி அடுத்தபடியாய் மாமியார் மருமகள் எல்லாம் செய்ய வேண்டி இருக்கு. उसकी अगली बात है सास और बहू के बीच में। Praise the Lord. Hallelujah. हालेलुया। சத்தமே வர மாட்டேங்க பாத்தீங்களா? आवाज ही नहीं आ रही है। அதுவே காட்டுது இது உண்மை, இது தேவை என்று சொல்லி. ये बता रही कि सच्चाई जो जरूरी है। இன்றைக்கே செய்தால் எல்லாருக்கும் அற்புத சுகம், यदि आज ही करें तो सभी को एक अद्भुत चंगाई, பெரிய விடுதலை, बड़ी छुटकारा, தேவ சமாதானம் வரும். परमेश्वर की शांति आएगी। எவ்வளவு சந்தோஷமா வாழலாம். कितनी शांति से हम जी पाएंगे। பெரிய மருத்துவம் எல்லாம் செய்யறோம்,
हम बड़ा इलाज करते हैं கிடைக்கிற பணத்தை எல்லாம் கொண்டு அங்க செலவு பண்றோம். और पूरा जो धन मिलता है उसमें जाके खर्च என்ன करते हैं। கஷ்டம், क्या दुखी, ஒரு விடுதலை காணவில்லை. कोई छुटकारा हमें नहीं मिला। பைபிள் சொல்லுது, बाइबल कहती நீ है பணம் எல்லாம் செலவு பண்ண வேண்டாம், तू धन को ना खर्च நீ कर, ஹாஸ்பிடலுக்கு போக வேண்டாம், तो हॉस्पिटल को भी ना जा। நீ வந்து அந்த தப்பு செய்த அந்த ஆளுகிட்ட போ, जिस व्यक्ति के विरुद्ध में तूने गलती की அங்க போய் வாய் திறந்து ஒரு மன்னிப்பு கேளு, उसके पास जाकर मुंह खोल के माफी மாறி मांग, மாறி ஜெபம் பண்ணுங்க. एक दूसरे के लिए प्रार्थना இது करें। பாஸ்டர் ஜெபித்தா குணமாகாது, पास्टर प्रार्थना करेंगे तो शंगाई இது नहीं होगी, அந்த ஆளு ஜெபித்தா தான் குணமாகும். वो व्यक्ति प्रार्थना करेगा तो। ஆமென், आमेन, அல்லேலூயா. हालेलुया। எத்தனை வரம் பெற்ற பாஸ்டர்ஸ்ட போங்க, कितने भी वरदान प्राप्त हुए पास्टर के पास क्यों ना जाए, ஒரு ஹீலிங் இதுல நடக்காது. इसमें कोई चंगाई नहीं இது आएगी। ஹீலிங் மினிஸ்டர் யாருன்னா நீங்க யாருக்கு தீமை செய்தீங்களோ அந்த ஆளுதான். ये इसमें जो चंगाई करता कौन है, आपने जिसके विरुद्ध में அந்த बुराई ஆள் ஒரு ஜோமணி ஆச்சுன்னா உங்களுக்கு அற்புதம் நடக்கும். की, यदि वो व्यक्ति आपके लिए प्रार्थना करे तो हालेलुया। हालेलुया। அபிமெலேக்கு வீட்டார் ஆபிரகாம் குடும்பத்துக்கு எதிராக செய்து விட்டார்கள். अबीमेलेक के घराने ने अब्राहम के घराने के विरुद्ध बुराई की, அறியாம தான் செஞ்சான், वो अनजाने में किया, ஆனா அப்படி செஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. लेकिन ऐसा करने की जरूरत नहीं थी। ஆபிரகாம் மனைவி அங்க கூட்டிட்டு போயிட்டான் வீட்டுல. उसने अपने अब्राहम की पत्नी को अपने घर ले आया, ஆனா தேவன் ஒரு தீமைக்கும் ஒப்பு கொடுக்கவில்லை. लेकिन परमेश्वर ने कोई बुराई के लिए उसे अर्पण नहीं होने दिया। கடைசியில அவன் அறிக்கை பண்ணான், अंत में उसने अंगीकार அபிமெலேக்கு किया, ராஜா அறிக்கை பண்ணான், जो अबीमेलेक राजा ने இது अंगीकार किया, அறியாம பண்ணிட்டேன் என்று சொல்லி. उसने कहा कि मैं अनजाने में कर दिया। உடனே ஆபிரகாம் அவனுக்காக ஜெபம் பண்ணினான். तुरंत अब्राहम ने उनके लिए प्रार्थना की, அபிமெலேக்கையும் அவன் வீட்டாரையும் கர்த்தர் சுகமாக்கினார். अबीमेलेक को उसके घराने को परमेश्वर ने चंगाई दी। அந்த ஜெபத்தினாலே அபிமெலேக்கு வீட்டாருடைய பெண்கள் பிள்ளை பெறும்படி ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணினார். उस प्रार्थना के दौरान अबीमेलेक के घरानों में स्त्रियों को जो संतान प्राप्ति हुई। ஒரு தவறுனாலே புத்திரபாக்கியம் அடைபட்டு நின்றது. एक गलती के कारण उस संतान की प्राप्ति की आशीष रुकावट हुई थी। அந்த தவறு சரி செய்யப்பட்ட பொழுது, और जब वो गलती सुधार ली गई, பாதிக்கப்பட்ட மனிதன் நின்று ஜெபித்த பொழுது, और जो ग्रसित हुआ था वो व्यक्ति खड़ा होकर प्रार्थना அங்கே करने पर புத்திரபாக்கியத்தின் வாசல் திறக்கப்பட்டது. वहां पर संतान प्राप्ति के द्वार खुल गए। அன்பானவர்களே, சுகம் இப்படித்தான் கிடைக்கும். हे प्रियो, चंगाई ऐसे ही இது मिलेगी। எளிதான வழி, ये बहुत ही सरल रास्ता है, இதை செய்ய தயங்காதிருங்கள். इसे करने के लिए ना डरे। நாம் சுகமாக வாழலாம், हम चंगाई से रहेंगे, சமாதானமாக हम வாழலாம். शांति से जिएंगे। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய வாழ்க்கையிலே சரீரத்தில் மட்டுமல்ல சுகம், हमारे जीवन में केवल शारीरिक चंगाई ही நம்முடைய नहीं, மனதையும் இயேசு குணமாக்க வல்லவர். हमारे मन को भी यीशु चंगाई देने में सामर्थ्य। பலருக்கு மனதிலே நோய்கள், किसी एक को मन के अंदर ही बीमारियां हैं, நரம்பு சம்பந்தமான நோய்கள், नसों से संबंधित இந்த बीमारियां, மூளைக்கு போற நரம்பு பாதிப்பு, जो भेजों में जाने वाले उन नसों में, அதனால மன போராட்டங்கள். उसके कारण मन में बीमारियां। சிலருக்கு மனசுக்குள்ளேயே சில போராட்டங்கள், சிந்தனையிலே. किसी एक को मन के अंदर अर्थात विचारों में संघर्ष। எல்லாவற்றையும் சுகமாக்க இயேசு வல்லமை உள்ளவர். सभी को चंगा करने में यीशु सामर्थ्य है। ஹல்லேலூயா. हालेलुया। ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்கும் தர இயேசு வல்லவர். आत्मिक चंगाई देने में भी यीशु सामर्थ्य है। சிலருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சில நோய்கள் பிடித்திருக்கிறது. किसी एक को आत्मिक जीवन में बीमारियां पकड़ चुकी அது है। என்ன நோய்கள்? वो किस प्रकार की बीमारी है? சுயநலம் என்ற நோய், वो है स्वार्थी, கோபம் என்ற நோய், क्रोधपूर्ण बीमारी, பகை என்ற நோய். और बैर करने वाली बीमारियां। இந்த நோய்களையும் குணமாக்க இயேசு வல்லவர். इन सभी को चंगा देने में यीशु सामर्थ्य है। இப்ப சொன்ன இந்த எல்லாம் சேர்ந்து தான் நம்ம சமாதானத்தை எடுத்து விடுகிறது. जो भी मैंने कहा है सब मिलकर हमारी शांति ले लेता ஒரு है। நாளும் சமாதானமாய் வாழ முடியவில்லை. एक भी दिन शांति के साथ नहीं जी पा रहे। காரணம் இந்த சுகமாக்குதல் நமக்கு சரியாய் கிடைக்காததுனால தான். इसका कारण है जो ये चंगाई ना मिलने के कारण। இன்றைக்கு அதை பெற்றுக்கொள்வோம், आज इसे प्राप्त कर लें, அவரை நோக்கி கூப்பிடுவோம், उसे पुकारें, அவர் நமக்கு சுகம் தருவார். वो हमें चंगा करेगा। சம்பந்தப்பட்டவரிடத்திலே ஒப்புரவாகுவோம், संबंधित लोगों से मिल जाए, கர்த்தர் நமக்கு சுகத்தை தருவார். परमेश्वर हमें चंगाई देगा। சரீரத்திலே சுகம், शरीर में चंगाई, மனதிலே சுகம், मन में चंगाई, ஆவியிலே சுகம். और आत्मा में चंगाई। ஹல்லேலூயா. हालेलुया। உன் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமத்துக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உன் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமத்துக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை கர்த்தராம் இயேசு மேல் வந்தது. சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை கர்த்தராம் இயேசு மேல் வந்தது.
அவரது தழும்பின் இணையில்லா வல்லமை இன்றே உன்னை சுகமாக்கிடும். இயேசுவின் தழும்பின் இணையில்லா வல்லமை இன்றே உன்னை சுகமாக்கிடும். உன் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், அக்கிரமத்துக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உன் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், அக்கிரமத்துக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். ஆமென். கைகளை உயர்த்தி ஹalleluya. हालेलुया। இயேசு சுகம் தந்து சமாதானம் தருவார். यीशु चंगाई देकर शांति देगा। இரண்டாவதாக வாசிக்கலாம் ரோமர் நிருபம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். रोमियो की पत्री 16वां अध्याय 20वां वचन। சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. சமாதானத்தின் தேவன் शांति का परमेश्वर சீக்கிரமாய் जल्द ही சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். शैतान को तुम्हारे पांव तले। ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया। சாத்தானால் உண்டாகிற சமாதான கேடுகள் நிறைய இருக்கிறது. शैतान के द्वारा उत्पन्न हुए अशांति बहुत है। இந்த சாத்தான் சொல்லுகிற வார்த்தைக்கு ஆங்கிலத்திலே शैतान कहने का जो इंग्लिश में शब्द है அட்வர்சரி எதிராளி என்று அர்த்தம். उसका मतलब है विरोधी। பிசாசு என்று சொன்னால்தான் குறிப்பாக அந்த பிசாசு கூட்டங்களை சொல்லுகிறது. जो शैतान है वो शैतान के उस झुंड को कहा जाता இந்த है। சாத்தான் சொல்லும்போது ये जो शैतान कहने அது पर பிசாசையும் குறிக்கும், वो शैतान को भी बताती है எதிர்க்கிற எல்லாரையும் குறிக்கும். और जो इसका विरोध करते हैं उन सभी को भी। எதிராளி और विरोधी அட்வர்சரி. एडवर्सरी இந்த சாத்தானை इस शैतान உங்கள் को எதிராளிகளை आपके जो विरोधी हैं சீக்கிரமாய் உங்கள் காலின் கீழே நசுக்கி और போடுவார். शीघ्र ही तुम्हारे पांव के नीचे कुचल देगा। அல்லேலூயா. हालेलुया। இந்த சாத்தானாகிய இந்த பிசாசாகிய எதிராளி ये शैतान रूपी विरोधी ரொம்ப தீமைகளை செய்து கொண்டே இருக்கிறான். ये बहुत बुराइयां कर रहा है। ஒரு நேரம் சமாதானமாய் வாழ விடுகிறதில்லை. किसी भी क्षण हम शांति के साथ नहीं जी पाते। எங்கேயாவது பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டே இருப்பான். कहीं न कहीं वो समस्या उत्पन्न करता ही சரி, இந்த रहता है। வியாதி சுகமானது இனி சமாதானமா இருக்கலாம் என்று நினைத்தால் यदि हम सोचे कि बीमारी चंगी हो जाएगी हम शांति से रहें, திடீரென்று வேலை ஸ்தலத்திலே ஒரு பிரச்சனை ஆரம்பித்து விட்டு விடுவான். अचानक हमारे नौकरी के क्षेत्र में समस्या उत्पन्न हो जाती அது है। முடிந்தது என்று பார்த்தால் यदि वो खत्म हो गई ऐसा குடும்பத்துக்குள்ளே सोचने ஒன்றை உண்டாக்கி விட்டு விடுவான். पर हमारे परिवार में वो उत्पन्न कर देता है। ஒரு நேரமும் நம்மை சமாதானமாய் வைத்திருக்க அவன் அனுமதிக்கிறதில்லை. एक भी क्षण हम शांति से रहें इस प्रकार की वो अनुमति नहीं देता। நாம கலங்கி குழம்பி இருந்தாதான் அவனுக்கு குட்டையில மீன் பிடிக்க வசதியா இருக்கும். यदि हम घबराते रहे तो वो अपने झुंड में मीन को मछली को पकड़ चुका है ऐसा समझेगा। அதனாலதான் உள்ளத்தை கலக்கி கொண்டே இருப்பான். इसलिए वो हमारे हृदय को घबरा रहा है। இந்த சிந்தை தெளிந்த நீராய் இருப்பது அவனுக்கு பிடிக்காது. यदि हमारे विचार साफ पानी के साथ रहे इसको नहीं समझता। ஏதோ ஒன்றை போட்டு கலக்கி கொண்டே இருப்பான். कुछ एक डालकर उसे मिलाता ही இது रहता है। சாத்தானுடைய நிரந்தர வேலை. ये शैतान का काम ஆனால் करना है। கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது लेकिन परमेश्वर का वचन कहता है அவன் கலக்கத்தினுடைய சாத்தான், वो घबरा देने वाला शैतान। நம்முடைய தேவனோ சமாதானத்தின் தேவன். हमारा जो परमेश्वर है शांति का परमेश्वर। அல்லேலூயா. हालेलुया। அவனுடைய எல்லா சமாதான கேடுகளை கர்த்தர் மாற்ற வல்லவர். वो जो अशांति को परमेश्वर बदलने में सामर्थ्य है அவனை நம்முடைய காலின் கீழே போட கர்த்தர் வல்லவர். और उसे अपने हमारे पैरों तले कुचलने में प्रभु सामर्थ्य அவனை है। அவனை மேற்கொண்டு ஜீவிக்க நம்மை பலப்படுத்துகிறவர். उस पर अधिकार जताकर हमें बल देने में सामर्थ्य है। அதான் காலின் கீழே நசுக்கிறது. वही है पांवों के तले कुचलना। அவனை மேற்கொண்டு ஜீவிக்கும் வல்லமை, उस पर अधिकार करते हुए जीते ना। அவனுடைய கிரியைகளை மேற்கொண்டு ஜீவிக்கிற ஞானம், उसकी क्रियाओं पर अधिकार करने का ज्ञान, இவைகளை தந்து சமாதானத்தின் தேவன் அவனை நம்முடைய காலின் கீழே ஆக்கி விடுவார். इन सभी को देने वाला शांति का परमेश्वर उसे हमारे पैरों तले कर देगा। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு எத்தனை பேர் சத்துரு போராட்டத்தினால் கஷ்டப்படுகிறீர்கள்? इन दिनों कितने लोग इस शैतान के बंधनों से ग्रसित हैं? யாராவது மந்திரவாதம் செஞ்சு வச்சுட்டானா? आपको किसी
किसी ने जादू टोना कर दिया है, பயப்படாதிருங்கள். आप ना डरे, சமாதானத்தின் தேவன் இருக்கிறார். शांति का परमेश्वर है, எல்லா கலக்கங்களை மாற்ற அவர் வல்லவர். वो सारी घबराहट को दूर करने में सामर्थ्य है, உங்களுக்கு எதிராய் செய்கிற மந்திரவாதிகளை உங்கள் காலின் கீழே போட கர்த்தர் வல்லவர். आपके विरोध में करने वाले जादू टोनों को आपके पैरों तले कुचलने में सामर्थ्य है। ஆமென். இந்த आमीन। விசுவாசம் நமக்குள் வரட்டும். यह विश्वास हमारे अंदर आने पाए। அவன் என்ன பெருசா? क्या वो बहुत बड़ा है? அவனை கண்டு எதுக்கு நம்ம பயப்பட வேண்டும்? क्यों उससे डरने की आवश्यकता है? அவன் சில ஆவிகளை வைத்துக்கொண்டு மந்திரவாதம் செஞ்சு கொண்டிருக்கிறான். उसने कुछ आत्मा को रखकर ये जादू टोना कर रहा சில है। ஆவிகளை வைத்துக்கொண்டு குறி சொல்லி கொண்டிருக்கிறான். उन आत्मा को रखकर वो ओछा करता है। உலகத்தில் இருப்பவனிலும் நம்மில் இருப்பவர் பெரியவர். जो इस संसार में है उससे बढ़कर जो हमारे मन में है बड़ा है। அல்லேலூயா. हालेलुया। இந்த தேவனை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம், इस परमेश्वर को अपना परमेश्वर मांगने वाले लोग, இந்த ஜனத்துக்கு விரோதமாய் மந்திரவாதம் நிக்காது. इस लोगों के प्रति जादू टोना नहीं रुकेगा குறி சொல்லுதல் நிக்காது. और ओछा करना नहीं ठहरेगा, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். क्योंकि तू अपने परमेश्वर के द्वारा चुना हुआ है। இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதமும் குறி சொல்லுதலும் இல்லை. इस्राएल के विरुद्ध में ना तो कोई मंत्र है और ना कोई ओझा। இல்லை என்றால் அர்த்தம் என்ன? नहीं है इसका क्या ஒன்று अर्थ है? பாதிக்காது, वो आपको नुकसान नहीं ஒன்று पहुंचाएगा, நிக்காது. वो नहीं रुकेगा। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு தைரியம் எடுங்கள். इस बात से आप हिम्मत बांधे। ஓ மந்திரவாதியின் பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. ओ ये वो जादू करने वाला, उस डर को जगा ஐயோ न दे। அங்க சோப்பா குங்குமம் போல என்னதோ அந்த நடைக்கு முன்னாடி கடந்து நீங்க பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. ओ उस मार्ग में कुछ रखा हुआ है, मंजल डाल के आप उसे ना அது डुकरे। முட்டையாக வச்சிருந்தான், அது இப்படியாக இருந்தது அப்படியாக இருந்ததுன்னு பயப்படாதீங்க. उसने अंडा रख रखा है और इस तरह से किया है, अब उसके प्रति ना அவன் डरे। என்னதான் செஞ்சாலும் वो कुछ भी क्यों ना करे। அவனுக்கு டாப் மோஸ்ட் ஆளு யாரு? उसको टॉप मोस्ट व्यक्ति कौन அந்த है? லூசிபர். वो इब्लिस। அவன் பெருசா இயேசு பெருசா? वो इब्लिस बड़ा है या यीशु வாய் बड़ा है? திறந்து அறிக்கை பண்ணுங்க. मुंह खोल कर इसका माने। இயேசு பெரியவர், यीशु बड़ा है, இயேசு பெரியவர், यीशु महान है, இயேசு பெரியவர். यीशु महान அந்த है லூசிபரை நிக்க முடியாது. और इब्लिस नहीं रुक सकता। அவன் கர்த்தரால உண்டாக்கப்பட்ட ஒரு பணிவிடை ஆவி. वो परमेश्वर के द्वारा उत्पन्न करने वाला एक पहनाई करने वाली आत्मा அதுவும் அவன் இப்பொழுது அவன் தள்ளப்பட்டவன். अभी है जो वो ढकेल दिया गया है। அப்ப அவன் எப்படி நிக்க முடியும்? तो वो कैसे खड़ा हो सकता ஒரு है? தூதன் இயேசுக்கு முன்னால நின்னு வெற்றி எடுக்க முடியுமா? क्या एक दूत यीशु के पीछे जाकर जय लड़ सकता है? அதுலயும் ஒரு தள்ளப்பட்ட தூதன் வெற்றி எடுக்க முடியுமா? उसमें से वो ढकेला छाया हुआ दूत, இந்த ஞானம் நமக்கு இருக்கட்டும். यह बुद्धि हमें होने पाए। இவன் தான் அங்க தலைவன். यही वहाँ का प्रधान அப்ப है। இவனுக்கு கீழ இருக்கிற ஆள்லாம் எப்படிப்பட்ட ஆட்கள்? तो इसके नीचे जो किस तरह के व्यक्ति हो, ஒண்ணுக்கும் யூஸ் இல்லாத वो கேசுகள். किसी प्रकार के यूज करने वाले சும்மா नहीं, வந்து பயமுறுத்தி கொண்டிருக்கும். अचानक आकर दाएं रहने वाले, அது சமாதானத்தை கலக்கிறது அவளுடைய வேலைகள். शांति को घबराहट में करना देने वाला उनका काम। நாம் கொஞ்சம் இடம் கொடுத்து அது வேலை காட்டிக்கிட்டே இருக்கும். यदि हम जगह दे तो वो अपना काम करता है। அதை துரத்துங்க. उसे भगाइए, முதல்ல சிந்தனை விட்டு துரத்துங்க. पहले अपने विचारों से भगाइए। பயத்துக்கும் கலக்கத்துக்கும் இடம் கொடுக்காதீங்க. डर को घबराहट को जगह ना दें। வசனங்களை அறிக்கை பண்ணுங்கள். वचन का अंगीकार करें। இயேசு செய்கிற கிரியைகளை அறிக்கை பண்ணுங்க. यीशु जो काम करते हैं उसका अंगीकार करें। ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு நம்ம ஆட்கள் அநேகருடைய வாயப்சாஸ் கட்டி வச்சுட்டான். आज इन दिनों शैतान ने अपने लोगों के मुंह बंद कर दिया है ஒரு ஸ்தோத்திரம் வருகிறது இல்ல. और स्तुति नहीं आती। சர்ச்சில் வந்து எல்லாம் ஸ்பீடா சத்தம் போடுங்கன்னு சொன்னா தான் ஸ்தோத்திரம் வருது. कलीसिया में आकर जोर से स्तुति करे तो ही आता है। சாதாரணமா ஸ்தோத்திரம் பண்றது இல்ல, ये आम रूप से स्तुति करना नहीं, துதிக்கிறது இல்ல, स्तुति करना வசனங்களை नहीं, அறிக்கை பண்றது இல்ல, वचन का अंगीकार வாக்குத்தத்தங்களை करना அறிக்கை பண்ணுவது இல்லை. नहीं, प्रतिज्ञा का अंगीकार करना சரியா नहीं। வாயை கட்டி வச்சிருக்கான். ऐसे अच्छी तरह से मुंह बांध அப்ப कर எப்படி दिया, விடுதலை வரும்? तो कैसे छुटकारा எப்படி आएगा? பிசாசு ஓடுவான்? कैसे शैतान भागेगा? சுட்டி கோட்டை கட்டி உட்கார்ந்திருப்பான். वो पूरे बांधन बांध कर खड़ा रहेगा ஸ்தோத்திர சத்தம் வந்தாதான் அந்த கோட்டை உடையும். और स्तुति का शब्द आने से ही वो बंधन टूटेंगे। வீட்டுல ரட்சிப்பின் கம்பீர சத்தம் எழும்பினா தான் கர்த்தருடைய வலது கரம் உயரும். यदि घर में उद्धार का वो बड़ा शब्द उठने पर ही परमेश्वर का हालेलुया। हाथ बड़ा होगा। குடும்ப ஜெபம் நல்ல சத்தமா பண்ணுங்க. पारिवारिक प्रार्थना ऊंची आवाज से करें, பாட்டு பாடுங்க, गीत गाइए, பைபிள் வாசிங்க, बाइबल को पढ़िए, ஆவியில நிறைந்து ஜெபம் பண்ணுங்க. आत्मा में भरकर प्रार्थना करें। கடைசில பிரேயர் பாயிண்ட் வச்சு கர்த்தா ஜெபம் பண்ணுங்க. अंत में प्रार्थना निवेदन को रखकर आप प्रार्थना करें। நீதிமான்களின் கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. और धर्मियों के डेरे पर उद्धार का जय जयकार होता है। அப்பொழுது கர்த்தருடைய வலது கரம் உயர்ந்திருக்கும். वहां पर परमेश्वर का दाहिना हाथ அது प्रकट होगा, பராக்கிரமம் செய்யும். वो पराक्रम के कार्य அல்லேலூயா. करेगा। हालेलुया। சாத்தான் நம் காலின் கீழே. शैतान हमारे पैरों तले है। குடும்ப ஜெபம் சத்தம் எழும்பும் போது சாத்தான் காலின் கீழே. पारिवारिक प्रार्थना में आवाज उठने से शैतान हमारे पैरों तले है। ஆமென். आमीन।
आमीन। உங்க வாயிலிருந்து சோத்திரம் எழும்பும் பொழுது சாத்தான் உங்க காலின் கீழே. आपके मुंह से स्तुति निकलते ही शैतान आपके पैर तले। பாட்டு தானா வரணுங்க. अपने आप गीत आने चाहिए। குளிக்கும் போது பாட்டு வரணும். नहाते समय गीत आना चाहिए। டிரைவ் பண்ணும்போது பாட்டு வரணும். और दूसरे कारते समय गीत आना चाहिए। சிடி பிளேயர்ல இல்ல, நம்ம வாயில வரணும். उस सीडी प्लेयर में नहीं, हमारे मुंह में आना चाहिए। ஹalleluya. हालेलुया। இது வர ஆரம்பிச்சுனா சாத்தான் காலின் கீழே. यदि आ गए तो शैतान आपके पैर तले। எவ்வளவு இலவசமான மருந்துகள். देखिए कितनी फ्री दवाइयां हैं। சோத்திரம் செய்தல், स्तुति का करना, இத நல்லா செஞ்சு பாருங்க, इसे விடுதலை வந்துவிடும். अच्छी तरह करिए, छुटकारा आ जाएगा, சமாதானம் வந்துவிடும். शांति आ जाएगी। பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். शैतान की क्रियाओं को नाश करने के लिए परमेश्वर का पुत्र प्रकट हुआ। அவர் நம்ம வாழ்க்கையில வெளிப்பட செய்யுங்க. वो हमारे जीवन में प्रकट होने वाला है। துதிப்பதன் மூலம், பாடுவதின் மூலம், गीतों के द्वारा, नहाते समय भी, நல்ல அவரை பற்றின நல்ல வார்த்தைகளை அறிக்கை செய்வதன் மூலம் उसके प्रति अच्छे शब्दों का अंगीकार करते நம்ம हुए வாழ்க்கையில தேவகுமாரனை வெளிப்படுத்தி கொண்டிருங்கள். अपने जीवन में यीशु के परमेश्वर के पुत्र को प्रकट வெளிப்படும் பொழுது करें। பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டு விடும். और जब वो प्रकट होगा तो शैतानी क्रियाएं नाश हो जाएंगी। ஹalleluya. हालेलुया। அதே போல நம்ம குடும்பத்துக்குள்ளே அதை செய்யுங்க. वैसे ही हम अपने परिवारों में करें। வீட்டுக்குள்ள எவ்வளவு கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியுமோ வெளிப்படுத்துங்க. घर के अंदर जितना अधिक मसीह को प्रकट कर सकते हैं कीजिए। இயேசு வெளிப்பட்டால் பிசாசின் கிரியை அழியும். जहाँ यीशु प्रकट होंगे शैतान की क्रिया नाश होगी। Praise the Lord. ஹalleluya. Hallelujah. உங்க வயல் நிலத்திலேயோ தோட்டத்திலேயோ தொழிற்சாலையிலேயோ எங்கேயும் இயேசுவை வெளிப்படுத்துங்க, விடுதலை வரும். आपके खेत में, बागान में या नौकरी स्थल में, जहाँ कहीं भी आप यीशु की स्तुति करें, वहाँ पर परमेश्वर की सामर्थ प्रकट होगी। Praise the Lord. ஹalleluya. हालेलुया। கர்த்தர் கிரியை செய்வார். परमेश्वर काम करेंगे। இனி மனித எதிர்ப்புகள் मनुष्य की ओर से आने वाले அதுவும் विरोध, இதே மாதிரிதான். वे भी इसी तरह से हैं। மனுஷங்களை சாத்தான் பயன்படுத்துகிறான். मनुष्यों को शैतान उपयोग करता है। ஏதாவது பிரச்சனைகளை கிளப்பி விடுகிறான். कुछ एक समस्या को उत्पन्न करके ரொம்ப எதிர்த்து போராடுகிறார்கள். बहुत ही वो विरोध करके संघर्ष करते हैं நிக்க மாட்டார்கள். और नहीं ठहरते। வசனம் அழகாக சொல்லுகிறது, वचन सुंदर रीति से कहता அவர்கள் है, உனக்கு விரோதமாய் போராடுவார்கள், वो लोग तेरे विरोध में झंझट करेंगे, ஆனாலும் அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். लेकिन वो तुझ पर जीत नहीं पाएंगे। இந்த வசனம் எரேமியாவிலே இருக்கிறது. ये वचन எரேமியாவிலே இருக்கிறது. यिर्मयाह में ये वचन है। ஆகவே போராட்டங்கள் உண்டு, इसलिए संघर्ष और युद्ध है, ஆனால் முடிவில் வெற்றி நமக்குதான். लेकिन अंत में जय हमारी है। ஆமென். आमीन। யார் உங்களுக்கு ரொம்ப போராடினாலும் இந்த வசனத்தை அறிக்கை பண்ணுங்க. जो कोई भी आपके विरोध में विरोध करे, அவர்கள் எனக்கு விரோதமாய் போராடுவார்கள், वो लोग आपके विरोध में संघर्ष ஆனால் करेंगे, என்னை மேற்கொள்ள மாட்டார்கள். लेकिन आप पर वो जय नहीं पा पाएंगे। ஹalleluya. हालेलुया। ஆபீஸ்க்குள்ள போராடுறாங்களா? क्या आपके ऑफिस में युद्ध करते हैं? ஸ்கூல்ல போராடுறாங்களா? क्या आपके विद्यालय में ऐसा करते हैं? வீட்டு சுற்று வட்டாரத்துல போராடுறாங்களா? या फिर आपके घर के आजू बाजू करते எங்க हैं? வேணாலும் போராடட்டுங்க, कहीं पर भी क्यों ना करें, அவர் போராடுவார்கள், वो लोग युद्ध करेंगे, ஆனால் நான் தான் ஜெயம் எடுப்பேன். लेकिन मैं ही जीत हासिल எத்தனை करूंगा। பேர் இப்படி தைரியமா சொல்ல முடியும்? कितने लोग इस हिवास से कर सकते हैं? ஹalleluya. हालेलुया। அப்ப போராட்டத்தை பத்தி நம்ம பயம் இல்ல. तो इस संघर्ष के प्रति हमें डर नहीं, என்ன ரிசல்ட் நமக்கு தெரிஞ்சாச்சு இல்ல? क्योंकि रिजल्ट हमें मालूम है। ரிசல்ட் ஆல்ரெடி டிக்ளேர்ட். तो ये रिजल्ट डिक्लेयर हो चुका है, நாம தான் ஜெயிப்போம். हम ही जीतेंगे। சும்மா ஓட்டு போட்டுக்கிடுங்க. आम से आप इसका मतदान दे रहे हैं। ஹalleluya. हालेलुया। அதே மாதிரிதான் इसी तरह से நமக்கு ஜெயம் உறுதி. हमारी जय है, दृढ़ निश्चय ஆனா है, கொஞ்ச நாள் போராட்டம் நடக்கும். लेकिन कुछ एक संघर्ष चलेगा, அப்ப நம்ம தைரியமா சந்திக்க முடியும். तो हम पूरी हिवार के साथ उससे என்னதான் मिल पाएंगे। நடந்தாலும் கடைசில எனக்கு தான் ஜெயம். कुछ भी क्यों ना चले, अंत में मुझे ही அப்ப जय இந்த मिलेगी। போராட்டத்தை நம்ம என்ன கண்ணோட்டத்துல பாப்போம்? तो ये जो संघर्ष है हम किस दृष्टि से देखेंगे? பயத்தோட அல்ல, डर के साथ நான் नहीं, அழிந்து விடுவேனோ என்ற கலக்கத்தோட அல்ல. मैं नाश हो जाऊंगा इस झंझलाहट के साथ नहीं। இதுல கர்த்தர் என்ன கிரியை செய்ய போறார்? इसके मध्य परमेश्वर क्या करने जा रहा है? இதுல நான் என்ன செய்ய வேண்டும்? इसके बीच मुझे क्या करना है? எப்படி ஜெயம் வரப்போகுது? कैसी जय होगी? எந்த வழியா வரப்போகுது? किस रास्ते से आएगी? இதத்தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். यही हमें देखना நம்ம चाहिए। கண்ணோட்டமே மாறிவிடும். हमारा जो दृष्टिकोण है वो बदल அப்ப जाएगा। கோபமும் எரிச்சலும் சண்டையும் வராது. वहाँ पर क्रोध, जलन और झगड़ा नहीं நம்ம होगा। வாயில வந்தபடி எல்லாம் பேசி நம்ம சாட்சி இழக்க மாட்டோம். हमारे मुंह में जो आता है उसे बोलकर हम अपनी गवाही खराब नहीं கையில் करेंगे। கிடைத்தது போல கிரியை செய்து நாம இழந்து போக மாட்டோம். हाथ की क्रिया को कर हम कार्य को नष्ट नहीं करेंगे। மனசுல முதல்ல மேற்கொள்ளுங்கள். पहले अपने मन में இந்த उसको जीत करें। எதிர்ப்பிலே நான் தான் ஜெயம் எடுப்பேன். इस विरोध में मैं ही जय प्राप्त எந்த करूंगा। எதிர்ப்பிலும் நான் தான் ஜெயம் எடுப்பேன். किसी प्रकार का विरोध क्यों ना हो, ஏன்னா நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். क्योंकि मैं परमेश्वर की ओर से என் மேல चुना ஆண்டவருடைய हुआ। அபிஷேகம் இருக்கிறது. मेरे ऊपर परमेश्वर का अभिषेक என்னை है। ஒருபோதும் கைவிட वो மாட்டார். मुझे हरगिज त्यागेगा नहीं। நீதிமானை
துன்மார்க்கனுடைய கையிலே ஒப்பு கொடுக்க மாட்டார். धर्मी को दुष्ट के हाथ में अर्पण नहीं करेगा। ஹalleluya. हालेलुया। இறுதியிலே ஒரு ஜெயம் எனக்கு வச்சிருக்கிறார். अंत में एक जय उसने रखी அதை है, பெற்றுக்கொள்ளும் வரை அறிக்கை பண்ணுங்க. उसे प्राप्त करने के लिए अंगीकार करे சாத்தானை காலின் கீழே நசுக்கி போடுவார். और शैतान को पांव तले कुचल देगा। ஹalleluya. हालेलुया। மூன்றாவதாக तीसरी बात, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் नीति वचन 3रा अध्याय முதல் 2 வசனங்கள். पहले 3 वचन। என் மகனே என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். சமாதானத்தை பெருக பண்ணும் और शांति को बढ़ाएगा। என் போதகங்கள். मेरे उपदेश, தேவன் தரும் போதகங்கள் परमेश्वर जो शिक्षाएं देता நமக்கு है சமாதானத்தை பெருக பண்ணும். उससे हमारी शांति की बढ़ोतरी होगी। பரிசுத்த வேதாகமத்தின் போதனைகள், पवित्र शास्त्र के उपदेश, தேவன் நமக்கு நம்மோடு பேசும் போதனைகள், परमेश्वर जो हमें देते हैं उन शिक्षाएं, அபிஷேகம் பெற்றவர்கள் மூலம் தேவன் நமக்கு தரும் போதனைகள், जो अभिषेक प्राप्त किए हैं उनके द्वारा आए हुए शिक्षाएं, இந்த அருமையான டீச்சிங்ஸ் போதனைகள் इससे ये बहुत ही अच्छी शिक्षाओं के द्वारा நமக்கு சமாதானத்தை பெருக பண்ணும். और तू बहुत ही अधिक कुशल से रहेगा, अर्थात शांति से रहेगा। ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். हालेलुया। நாம் போதனைகளை எப்பொழுதும் வாஞ்சையோடு கேட்க வேண்டும். ये जो शिक्षाएं हैं उसे हमें पूरी चाहत के साथ सीखना चाहिए। ஒரு தேவ செய்தியை கேட்டால் வாஞ்சையோடு கேட்க வேண்டும். एक संदेश को सुने तो पूरी चाहत के साथ அதை நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட வேண்டும். उसे अपने जीवन से तुलना करके देखें। அது எதை செய்ய சொல்றதோ அதை வாழ்க்கையில செய்ய வேண்டும். वो जो करने को कहता है उसे जीवन में करना है। அந்த போதனைகளின் வழி நடக்க வேண்டும். उस शिक्षाओं के अनुसार जीवन में चलें। இப்படி போதனைகளை ஏற்றுக்கொள்ளும் போது जब इन शिक्षाओं को ग्रहण कर लेते हैं, நம்முடைய வாழ்வில் இருக்கிற சமாதானம் பெருகும். जो हमारे जीवन में शांति है, कुशलता, वो बढ़ेगी। Praise the Lord. Praise the Lord। பைபிள் நல்லா வாசிக்கிறவங்களுக்கு நிச்சயம் நல்ல சமாதானம் உண்டாகும். तो जो बाइबल को अच्छी तरह पढ़ते हैं, निश्चित रूप से उन्हें एक बड़ी शांति मिलेगी। எவ்வளவு பைபிள் படிக்கிறோமோ அவ்வளவுக்கு சமாதானம் பெருகும். जितना अधिक आप बाइबल पढ़ेंगे उतनी अधिक शांति बढ़ेगी। Praise the Lord. Praise the Lord। உலக செய்திகளை படிக்கிறதும் பார்க்கிறதும் கலக்கத்தை தான் பெருக செய்து கொண்டே இருக்கிறது. संसार में हम जिन खबरों को पढ़ते हैं उसके द्वारा पढ़ पढ़ के घबराहट और डर ही उत्पन्न होता है। ஆனால் பைபிள்ல திறந்து வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த கலக்கங்கள் எல்லாம் மாறி ஒரு சமாதானம் வருகிறது. लेकिन बाइबल को जब हम खोलकर पढ़ते हैं तो वो घबराहट दूर होकर शांति आती है। இது சாதாரணமாவே நாம் அனுபவிக்கிறோம். ये आम रूप से इसका अनुभव हम करते हैं। உங்களுக்கு ரொம்ப மனம் குழம்பி இருக்கக்கூடிய வேளையிலே यदि आपका मन बहुत ही उलझ गया है, கொஞ்ச நேரம் பைபிள் எடுத்து வாசிங்க. बाइबल थोड़े समय के लिए बाइबल खोलकर பெரிய மாற்றம் வரும். एक बड़ा परिवर्तन ஏன்னா आएगा। அந்த ஒரு பிரச்சனையை கேள்விப்பட்டு ரொம்ப கலக்கம், ரொம்ப பயம், ரொம்ப வித்தியாசத்தோட நம்ம மனசு காணப்படும். क्योंकि समस्या के सुनते साथ आपके मन में बहुत डर, बहुत घबराहट आ गई है। அந்த நேரம் நீங்க பைபிளை திறந்து வாசிக்கக்கூடிய ஒரு எண்ணம் வந்தால் பெரிய பாக்கியம். यदि उस समय में बाइबल खोलकर पढ़ने का विचार आए तो आप बहुत ही धन्य व्यक्ति எந்த हैं। வேத பகுதியா இருக்கட்டும் किसी भी अध्याय क्यों கொஞ்சம் नहीं, அப்படி வாசித்து பாருங்க. थोड़ा आप पढ़कर देखिए। அந்த வார்த்தை உள்ள போன உடனே ஒரு சமாதானம் உண்டாகும். वो वचन अंदर जाते ही एक बड़ी शांति आ जाएगी। ஹல்லேலூயா. हालेलुया। சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல பாக்கும்போது कुछ एक केमिकल में रिएक्शन जो होता है சிலது அப்படியே கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கும். अचानक से उत्पन्न हो जाता है। அதுல இன்னொன்னு போட்டாச்சுன்னா यदि एक और उसमें डाल दिया जाए, அப்படியே கொந்தளிப்பு மாதிரி அந்த லிக்விட் அமைதி ஆயிடும். और जो बुलबुले उठते हैं, वो जो लिक्विड है, तरल पदार्थ, वो शांत हो जाते அதே हैं। மாதிரி நம்ம உள்ளம் கொந்தளித்து கொண்டு இருக்கும்போது ऐसे ही जब हमारे हृदय में उथल पुथल होती है, தேவ வசனத்தை உள்ள போட்டா इस वचनों को यदि अंदर डालें, அந்த கொந்தளிப்பு அப்படியே அடங்கி விடும். वो उथल पुथल शांत हो जाएगी। எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கிறீங்க कितने இதை? लोग इसका अनुभव करते हैं? ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। வசனத்தை வாசியுங்கள், वचन को पढ़िए, வசனங்களை தியானியுங்கள். वचन का ध्यान कीजिए, போதனைகள் சமாதானத்தை பெருக பண்ணும். क्योंकि जो उनसे मिलने वाली शिक्षाएं वो शांति को उत्पन्न करेगी। கர்த்தர் பைபிள் மூலமாக நமக்கு போதிக்கிறார். परमेश्वर बाइबल के द्वारा हमें शिक्षाएं देता है। அவர் நமக்கு தந்த பரிசுத்த ஆவியின் மூலமாக நமக்கு போதிக்கிறார். जो हमें पवित्र आत्मा दिया है उसके द्वारा वो शिक्षा देता है। அவர் நமக்கு எப்பொழுதும் போதிக்கிறவராக இருக்கிறார். वो हमेशा हमें टीचिंग देता எனவே रहता है। கர்த்தருடைய போதனைகள் நமக்கு அதிகமாய் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. तो परमेश्वर की शिक्षाएं हमें मिलने का बहुत வசனத்தின் समय है। மூலம், தேவ ஆவியின் மூலம். वचन के द्वारा, पवित्र आत्मा के द्वारा। இந்த வசனத்துக்கு தயவு செய்து இடம் கொடுங்கள். दया करके इस वचन को अपने जीवन में जगह दें। Praise the Lord. Praise the Lord। மக்களுடைய நிலைமை சில வேளை எப்படி இருக்கும்னா, लोगों की स्थिति कुछ समय क्या रहती है, பிரசங்கத்துல பாயிண்ட் நம்பர் 1 என்ன, பாயிண்ட் நம்பர் 2 என்ன, அதெல்லாம் ஞாபகத்துல இருக்காது. संदेश में पॉइंट क्या, नंबर क्या है और दूसरा नंबर क्या है, ये याद नहीं रहता। ஆனா இந்த பிரசங்கத்துக்கு இடையில ஒரு தவளக்கதையோ
அல்லது ஒரு ஆட்டுக்குட்டி கதையோ ஏதோ சொன்னோம்னா அது கரெக்டா ஞாபகத்துல இருக்கு. संदेश के द्वारा किसी मेंढक की कहानी या मेमने की कहानी कहे तो वो जरूर याद रहती है। இல்ல வேற யாரையாவது பற்றி ஒண்ணு சொன்னா அது ஞாபகத்துல இருக்கு. नहीं तो किसी और के बारे में कहे तो जरूर याद रहता है। பிரசங்கியாரை பற்றி சொன்னா நல்லா ஞாபகத்துல இருக்கு. यदि संदेश वाहक के बारे में कहे तो याद रहेगा। ஆனால் போதனை நிக்கல. लेकिन शिक्षाएं नहीं ठहरी। இது அநேகருடைய பழக்கமா இருக்கிறது. ये बहुतों की आदत है। நீங்க வேணா இன்னைக்கு சர்ச் முடிந்து நீங்க பேசுவீங்கல்ல அவங்கள்ட்ட செக் பண்ணி பாருங்க. नहीं तो अब चर्च खत्म होते साथ आप इस बात की जांच பிரதர் करके இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பிரதர் பிரசங்கத்துல ब्रदर आज पहला पॉइंट क्या था அப்ப தெரியும். तब मालूम होगा। அல்லேலூயா. हालेलुया। இதுக்கு நம்ம அந்த ஆர்வம் குறைவுபடுவதுதான் காரணம். इसका कारण यह है कि हमारे अंदर सुनने की जो लगन है वो कम है। ஆர்வத்தோடு கேட்டா மனசுல பதிஞ்சிரும். यदि हम पूरी लगन से सुने तो मन में वैसे ही छप जाएगा। சும்மாயே கேட்டுட்டு இருந்தோம்னா ஒன்றுமே மனதுல தங்காது. यदि आम रूप से सुने तो वो मन में नहीं छपेगा। அதனால தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது इसलिए जब हम परमेश्वर का वचन सुनते हैं வழக்கமா ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் கேட்கிறோம் அந்த நிலைமையில நம்ம கேட்க கூடாது. आमतौर से संडे सर्विस में एक संदेश सुनते हैं ऐसा नहीं। இன்றைக்கு கர்த்தர் என்னோடு என்ன பேசுவார் आज परमेश्वर मुझसे क्या बात करेगा அந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். उस ध्यान में बने रहे। இந்த பிரசங்கியாருடைய வாயிலிருந்து எனக்கு தேவனுடைய வார்த்தை எது வருகிறது इस संदेश वाहक के द्वारा मेरे लिए क्या आता है அதை பிடித்துக் கொள்ளும்போது जब उसे आप पकड़ लेते हैं அது நமக்கு கிடைக்கிற போதனை, वो हमें मिलने वाली शिक्षाएं அது हैं। நம்மை வழி நடத்தக்கூடியது, वो हमें मार्गदर्शन நம்மை करेगी, வெற்றி சிறக்க வைக்கக்கூடியது. वो हमें जय देगी। அல்லேலூயா. हालेलुया। இனி அந்த ஒரு வார்த்தை மட்டுமல்ல, यही एक बात ही नहीं, இந்த வேதத்தை குறித்த அறிவு நமக்கு வேண்டுமே. पूरे पवित्र शास्त्र की समझ அப்ப हमें होनी பேசுற चाहिए। எல்லா காரியத்தையும் நம்ம கவனிக்கிறோம். तो सारी हम जो बात करते हैं सभी ध्यान देते முடிந்த हैं। அளவு பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி கொள்ளுகிறோம். जहाँ तक हो सकता है पॉइंट्स को हम नोट करते हैं। பலரும் நோட்ஸ் எடுத்துட்டு कुछ एक नोट्स लेकर திரும்ப பார்க்கறார்களான்னு தெரியாது. फिर उसे देखते हैं नहीं मालूम। திரும்ப பார்த்தா ரொம்ப பிரயோஜனம். यदि देखे तो ये बहुत लाभदायक होगा। பார்க்காவிட்டால் கூட यदि ना देखे भी तो எழுதுவது பிரயோஜனம். लिखे तो ये बहुत लाभदायक எழுதும் போது கொஞ்சம் கூட மனதுல பதியும். है। यदि लिखे तो वो मन में காதுலே கேட்கிறோம், हम कानों से सुनते हैं, அது ஒன்னு எழுதுறோம் பாருங்க, उसी समय हम लिखते அது हैं, கூட கொஞ்சம் டபுள் மடங்கு பதியும். ये 2 गुना और अधिक उसमें छप जाएगा। அதனால திரும்ப பார்க்கிறோமோ இல்லையோ यदि हम देखते हैं फिर से या ना देखें, கேட்கும் பொழுது கொஞ்சம் நோட்ஸ் எடுப்பது மிக சிறப்பானது. जब हम सुनते हैं और नोट्स लिखे तो ये बहुत ही अच्छा है। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की स्तुति हो। நான் சில சமயம் பார்த்திருக்கிறேன், मैं कुछ एक समय देखता हूँ, நான் சரியான பாயிண்ட்ஸ் சொல்லி சொல்லி பேச மாட்டேன். मैं कुछ एक समय में पॉइंट्स बोल के ஃபர்ஸ்ட் नहीं பாயிண்ட் था। சொல்லுவேன், செகண்ட் பாயிண்ட் சொல்லுவேன், पहला पॉइंट कहता हूँ, दूसरा पॉइंट कहता அப்புறம் हूँ, நேரம் போகும்போது ஸ்பீடா எல்லாம் சேர்த்து சொல்லுவேன். और यदि समय चले जाए तो स्पीड सभी मिलाकर ஒன்று कहता हूँ। ரெண்டு தடவை நான் பார்த்திருக்கேன். कुछ एक समय में அந்த कहता हूँ, மெசேஜ்ல இருந்து ஒரு சகோதரன் நோட்ஸ் எடுத்து வாட்ஸ்அப்ல போட்டுறாரு. उस संदेश में कुछ नोट्स लेकर ये भाई व्हाट्सएप में डालते हैं। கரெக்டா நான் நோட்ல எழுதி வச்சிருக்க பாயிண்ட் அப்படியே 1 2 3 4 5 ன்னு எழுதிடுவாரு. जो मैंने पॉइंट्स लिख रखे थे वैसे ही वो उसमें वहां पर डालता எனக்கு है। ஆச்சரியமா இருக்கும். मैं बहुत ही நம்ம मुझे 1 आश्चर्य 2 होता है। 3 ன்னு சொல்லி பேசலையே, मैंने 1 2 करके नहीं बात की, ஆனா கரெக்டா எடுத்துறாரு. लेकिन उसको बहुत ही அப்ப सही எந்த रूप से அளவுக்கு लिखा। அந்த செய்தியை அவர் பிடித்துக் கொள்ளுகிறார் பாருங்க. देखिए किस तरह से उसने संदेश को पिकअप कर அது लिया। நிச்சயம் உள்ளத்திலே பதியக்கூடியது. निश्चित रूप से वह हृदय में छप जाने அது वाली, நமக்கு சமாதானத்தை பெருக பண்ணும். वो हमें शांति को அது बढ़ाएगी, அநேக நன்மைகளை தரும். वो बहुत सी भलाई को लेकर குறிப்பாக आएगी, சமாதானத்தை பெருக பண்ணும். विशेष रूप से हमारे कुशल को। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। எனவே சமாதானம் தேவனுடைய போதனையிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. इसलिए परमेश्वर की जो शांति है उसकी शिक्षाओं से हमें मिलती है। Praise the Lord. யோவான் நான்காவதாக யோவான் 14 चौथा यूहन्ना 14वां अध्याय 26 27 வாசிங்க. 26 और 27वां। என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा होवे। இந்த வசனங்கள் சொல்லுகிறது, इन वचनों में लिखा है, இயேசு தன்னுடைய சமாதானத்தை நமக்கு வைத்து போயிருக்கிறார். यीशु ने अपनी शांति हमारे लिए रख ஆகவே छोड़ी है, நமக்கு சமாதானம் கிடைக்கும். इसलिए हमें शांति मिलेगी। எப்படி வைத்து போனார்? उसने शांति कैसे रख அவருடைய दिया है? பரிசுத்த ஆவியின் மூலம். अपनी पवित्र आत्मा के द्वारा। அவருடைய பரிசுத்த ஆவி பெறும் பொழுது தேவ சமாதானமும் நமக்கு கிடைக்கிறது. जब हम पवित्र आत्मा पाते हैं तब परमेश्वर की शांति भी हमें मिलती है। அல்லேலூயா. हालेलुया। முன்னோர் உங்களுக்கு சொத்துக்களை வைத்து விட்டு போனால்
यदि आपके पुरखा आपके लिए कुछ संपत्ति रख छोड़ी है, அது அங்கே நிலத்திலே இருக்கும். वह उस जमीन में रहेगी. பணத்தை வைத்து விட்டு போனால் यदि धन को रखे, அது பெட்டியில இருக்கும், பேங்க்ல இருக்கும். यदि नहीं तो पेटी में रहेगी या ஒவ்வொரு फिर बैंक में பொக்கிஷமும் रहेगी. ஒவ்வொரு இடத்திலே இருக்கிறது. एक एक भंडार एक एक स्थान पर होगा. அதே போல கிறிஸ்து தமது சமாதானத்தை वैसे ही मसीह अपनी शांति को நமக்கு வைத்து சென்றார். हमारे लिए रख छोड़ गया. எப்படி வைத்து சென்றார்? कैसे उसने रख छोड़ी है? அவருடைய ஆவியினாலே நமக்கு தந்தார். अपनी आत्मा के द्वारा. பரிசுத்த ஆவியின் மூலம் தேவ அன்பு கிடைக்கிறது, पवित्र आत्मा के द्वारा परमेश्वर का தேவ प्रेम, சந்தோஷம் கிடைக்கிறது, परमेश्वर की शांति मिलती தேவ है, சமாதானம் கிடைக்கிறது, परमेश्वर की शांति எல்லா ஆவிக்குரிய பொக்கிஷங்களும் கிடைக்கிறது. सभी आत्मिक भंडार मिलते हैं. ஆகவே கர்த்தர் இயேசு தனக்குள்ள இருந்த அதே சமாதானத்தை நமக்கு தந்து விட்டு போயிருக்கிறார். इसलिए प्रभु यीशु मसीह जो उसके अंदर शांति थी वो हमें இந்த दे गया. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். आज पवित्र आत्मा प्राप्त करें. அடிக்கடி ஆவியில் நிரம்புங்கள். बार बार आत्मा में நம்முடைய भरसाएं. சிந்தனையை பரிசுத்த ஆவி நிரப்புவதற்கு இடம் கொடுங்கள். अपने विचारों में पवित्र आत्मा को भरने के लिए जगह दें. சிந்தனை மறந்து தேவனை ஆராதிக்கணும். अपनी चिंताओं को खोकर यीशु को இந்த आराधना करें. உலக அறிவுக்கு அப்பாற்பட்டு கர்த்தரை ஆராதிக்கணும். जो संसार की जो समझ है उससे बढ़कर हमें परमेश्वर की आराधना करनी. அல்லேலூயா. हालेलुया. டெல்லி சபையிலே ஆராதனை நடந்த பொழுது जब दिल्ली चर्च में आराधना चल நான் ஒரு रही थी, ஆச்சரியமான காட்சியை பார்த்தேன். मैंने एक अद्भुत कार्य को देखा. இது முன் வரிசையில இருந்த தம்பிமார் தங்கை பிள்ளைகள் जो पहली लाइन में थे भाई और बहन, பாட்டு பாடும்போது जब गीत गा रहे थे எல்லாரும் கண்களை மூடி பாடிக்கொண்டிருந்தார்கள். सभी लोग आंखें बंद करके गा रहे थे. எப்படிதான் அந்த பிள்ளைகளுக்கு அந்த பாட்டுகள் ஞாபகம் இருக்கோ எனக்கு தெரியல. कैसे वो गीत याद थे मुझे नहीं मालूम. நான் இப்படி எந்த சபையிலையும் பார்த்தது இல்ல. इस तरह से मैंने किसी कलीसिया में नहीं देखा. ஒரு பிள்ளை தான் இப்படி இருக்கான்னு பார்த்தா ஏகதேசம் எல்லா பிள்ளைகளும் அப்படிதான். मैंने देखा कि एक ही बच्चा ऐसा है. नहीं ஆச்சரியமாக இருந்தது. सभी ऐसे थे. मैं बहुत கண்ணு आश्चर्य திறக்கவே இல்ல. उन्होंने आंखें खोली ही அப்படியே नहीं. கைதட்டுகிறார்கள். वैसे ही तालियां வாய் बजाते हैं. பாடிக்கொண்டே இருக்கிறது. उनका मुंह गा रहा है. 2-3 பாட்டு பாடினார்கள், அவ்வளவும் பாடுகிறார்கள். 3-4 गाने गाए वो लोग भी गाते हैं. எப்படி இருக்கிறது பாத்தீர்களா? देखिए किस तरह का है. உங்களுக்கு பாட்டு தெரியுமா? क्या आपको गीत मालूम है? கண்ணு மூட தெரியுமா? आंखें बंद करना मालूम है? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இப்படி பழக வேண்டும். देखिए इस तरह से सीखें. அல்லேலூயா. हालेलुया. அப்ப அவங்க என்ன செய்றாங்க? தங்களை மறந்து தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு அனுபவம். तो वो क्या करते हैं? अपने आप को भूलकर परमेश्वर को महिमा करते हैं. இப்ப பிள்ளைகளை சொன்னோன்னா சிரிச்சோம். यदि मैं कहने को कहूँ तो आप हंसेंगे. பெரிய ஆளுகளுக்கே சிலர் கண்ணு மூடாத வியாதி இருக்கிறது. बड़ों को भी कुछ एक को आंखें ना बंद करने की बीमारी है. எப்படி பிடிச்சு நிறுத்துறதுன்னு தெரியல. कैसे इसको बंद की जाए मुझे नहीं मालूम. அல்லேலூயா. हालेलुया. பிறகு ராத்திரி எல்லாம் தூக்கம் வரலன்னு ஜெப குறிப்பு. तो फिर रात में पूरी नींद नहीं आई. एक प्रार्थना नहीं முதல்ல हुई. இங்க கண்ண மூடி ஜெபிச்சா தானே அங்க தூக்கம் வரும். पहले यहाँ आकर आंखें बंद करके प्रार्थना करनी கர்த்தருடைய पड़ी. சமூகத்திலே கண்ண மூட முடியல, பிறகு எப்படி தூக்கத்துல கண்ண மூட முடியும்? तुझे परमेश्वर की उपस्थिति में आंखें नहीं बंद करी तो कैसे रात्रि Praise में the Lord. हालेलुया. கண்ண மூடுனா தான் தியானிக்க முடியும். आंखें बंद करने पर ही हम ध्यान कर கண்ண पाएंगे. திறந்தா இதெல்லாம் தான் பார்த்துக்கிட்டே இருக்க यदि முடியும். आंखें खोले तो ये सब देखते रहेंगे. கண்களை மூடி அப்படியே ஆவிக்குள்ளாக பழக வேண்டும். आंखें बंद करके वैसे ही आत्मा में आ जाना ஆராதனை सीखें. நேரம் முழுவதும் என்னதான் நடந்தாலும் கண்ண மூடி நாம ஆராய்ச்சிட்டே இருக்க வேண்டும். आराधना में कुछ भी क्यों न चले आंख बंद करके हम उसकी आराधना करें. அப்படி செய்யும் பொழுதுதான் நம்முடைய சிந்தனையிலே ஆவியானவர் நிரப்ப முடியும். ऐसा करने पर ही पवित्र आत्मा हमारे विचारों में काम அவருடைய करेगा. சமாதானத்தால் நிரப்புவார். वो अपनी शांति से भरेगा. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைகள் கிடைக்கும், तब परमेश्वर के वचन हमें प्राप्त होंगे. தரிசனங்கள் கிடைக்கும், दर्शन मिलेंगे. சில வழிகாட்டுதல்கள் கிடைக்கும், कुछ एक मार्गदर्शन मिलेगा ரொம்ப ரொம்ப கிரியைகள் உண்டாகும். और बहुत सी क्रियाएं चलेगी. நீங்க சிந்தனையை கர்த்தருக்கு நேரா முழுசும் செலுத்துங்க. आज अपने पूरे विचारों को परमेश्वर की ओर चलाएं. ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. पवित्र आत्मा को जगह दें. அவர் நம்மை நிரப்புவார். वो आपको भरेगा. ஹல்லேலூயா. हालेलुया. தேவ சமாதானம் கிடைக்கும். परमेश्वर की शांति. கடைசியாக ஒன்றை வாசிப்போம். 5வது पांचवा अंतिम எபிரேயர் 12:11. इब्रानियों 12वां अध्याय 11वां वचन. 12:11. எந்த சிற்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். சமாதான பலன் உண்டாகும். शांति का प्रतिफल उत्पन्न होगा. சிட்சையினால். शिक्षा ताड़ना के द्वारा. சிட்சை சமாதானத்தை தரும். वो ताड़ना है शांति को देगी. இது ரொம்ப ஆச்சரியமானதா ये இருக்கிறது. बहुत चकित कर देने वाली बात है. சிட்சைனா யாருக்குமே பிடிக்காது. यदि हम किसी को ताड़ना யாராவது दे तो நம்மை नहीं मिलेगी. தண்டித்தால் நமக்கு சமாதானம் வருமா? यदि हमें दंड दे तो क्या शांति आएगी? அப்பொழுது கலக்கம் தான் இருக்கும். तब हम घबरा जाएंगे. ஆனால் பிற்காலத்தில் அது சமாதான பலனை தரும். लेकिन आने वाले समय में बहुत चैन के साथ बड़ा प्रतिफल ஒரு देगा. அல்லேலூயா சொல்லுவோம். हालेलुया. அல்லேலூயா.
யாராவது நம்மை சிக்ஷிக்கும் பொழுது நமக்கு மனதிலே ரொம்ப கஷ்டமாகத்தான் இருக்கும். यदि कोई हमारी ताड़ना करे तो हमारे मन में वो बहुत दुख देगी। ஆனால் அந்த சிக்ஷையை நல்ல மனதோடு ஏற்றுக்கொண்டால் यदि उस ताड़ना को अच्छे मन से ग्रहण कर ले, அது பிற்காலத்தில் சமாதான பலனை தரும். वो आने वाले समय में चैन और बड़ा प्रतिफल देगी। ஆமென். हालेलुया। உங்கள் பெற்றோர்கள் உங்களை சிக்ஷிக்கும் பொழுது, தண்டிக்கும் பொழுது जब आपके माता पिता आपको किसी प्रकार की दंड எதிர்த்து दें, நிக்காதிருங்கள், आप उसका विरोध ना करें, எதிர்த்து பேசாதிருங்கள். आप उनकी मुजोरी ना करें। தம்பிமார் தங்கைகள் எல்லாம் கவனிங்க, छोटी बहन और भाई ध्यान அந்த दें, தண்டனை ஏற்றுக்கொள்ளுங்க. उस पनिशमेंट को आप ग्रहण कर लें। எதுக்கு தண்டிக்கிறாங்க? क्यों वह ताड़ना அதிலே दे रहे நாம் हैं? திருந்தி விட்டால் यदि हम उसमें सुधर जाएं, பிற்காலத்தில் சமாதான பலனை தரும். आने वाले समय में आपको शांति के साथ प्रतिफल தேவன் देगा। நம்மை சிக்ஷிக்கிறார். परमेश्वर हमारी ताड़ना करता அப்படி है। சிக்ஷிக்கிற வேளையிலே ऐसे ताड़ना देने पर முறுமுறுக்காதிருங்கள், हम ना कुड़कुड़ाएं, எரிச்சல் அடையாதிருங்கள். हम जल्द से ना उठें, தேவன் மேல ஒரு வித வெறுப்பை நீங்க வெறுப்புக்கு இடம் கொடுக்காதிருங்கள். परमेश्वर के प्रति किसी प्रकार की घिन को आप ना करें। வாயில வந்த மாதிரி குறை சொல்ல ஆரம்பிக்காதீங்க. आपको जैसे मन में आती है वैसे आप बुराई ना करें। சிலரை வைத்து தேவன் நம்மை சிக்ஷிக்கலாம். कुछ एक को रखकर प्रभु हमारी ताड़ना कर सकता அந்த है। ஆட்களை பற்றி குறை பேச ஆரம்பிக்க வேண்டாம். उस व्यक्ति के प्रति आप बुराई ना அவங்களுக்கு करते रहें। விரோதமா செயல்பட ஆரம்பிக்க வேண்டாம். उसके विरुद्ध में आप कोई काम ना करें। இது கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு வரக்கூடிய ஒரு சிக்ஷை. ये परमेश्वर की ओर से आने वाली एक அது मेरे लिए இந்த ஆள் ताड़ना மூலம் வந்திருக்கிறது, इस व्यक्ति के द्वारा आई இந்த है, சீமேயி மூலம் வந்திருக்கிறது, इस सीमा के द्वारा आई है, இந்த அப்சலோம் மூலம் வந்திருக்கிறது, इस अबशालेम के द्वारा आई है, கோலியாத் மூலம் வந்திருக்கிறது, इस गोलियत के द्वारा आई है, அந்த நாபால் மூலம் வந்திருக்கிறது, और नाबाल के द्वारा आई है, இந்த சவுல் ராஜா மூலம் इस வந்திருக்கிறது. साउल राजा के द्वारा आई है। கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. परमेश्वर की ओर से आती है, அந்த கண்ணோட்டத்தோடு எடுத்துக்கொள்வோம். उस दृष्टि ओर से रखें। இதுல என்னுடைய குறை என்ன? इसमें मेरी क्या நான் गलती है? இன்னும் எப்படி பக்குவப்படணும்? मैं इसमें कैसे मजबूत அந்த बनूं? நல்ல உள்ளம் வேண்டும். वो एक अच्छा हृदय होना पाए। அப்பொழுது இந்த வேதனைகள் பின்னால் சமாதான பலனை கொண்டு வரும். तब यहाँ दुख बड़ी प्रतिफल को लेकर आएगी। ஆகவே சிக்ஷையை அற்பமாய் எண்ணாதிருங்கள். इसलिए ताड़ना के समय उसे ना झुंझलाएं। சிக்ஷைக்கு எதிர்த்து நிக்காதிருங்கள். अगर ताड़ना मिलती है तो उसका सामना ना करें। நம்முடைய விஷயத்தில் சிக்ஷை தேவன் அனுமதிக்காமல் எந்த மனுஷன்ட்டந்தும் வராது. हमारे जीवन में ताड़ना यदि परमेश्वर अनुमति ना दे तो किसी के द्वारा नहीं आ வசனம் सकती। தெளிவாக சொல்லுகிறது. वचन पूरी साफ तेज से அன்றியும் कहता है। அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் इसलिए जो उसकी इच्छा के द्वारा बुलाए गए हैं, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு जो परमेश्वर से प्रेम रखते हैं, சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடைபெறுகிறது. सब कुछ भलाई के लिए उत्पन्न करता है। எனவே தேவன் அனுமதிக்காமல் ஒன்று நடப்பதில்லை. इसलिए परमेश्वर अनुमति ना दे तो कुछ नहीं தேவன் करेगा। யார் மூலம் நம்மை சிட்சித்தாலும் தண்டித்தாலும் நமக்கு ஒரு பெரிய நன்மை பின்னாலே வைத்திருக்கிறார். परमेश्वर किसी के द्वारा हमें शिक्षा क्यों न ताड़ना क्यों न दे, परमेश्वर हम இந்த पर நல்ல எண்ணத்தோடு சிட்சையை ஏற்றுக்கொள்வோம். इस अच्छी भावना के द्वारा ताड़ना को ग्रहण कर लें சிட்சையிலே சரியாக சீர்திருந்துவோம். और इस ताड़ना में अच्छी तरह से हम सुधर जाएं। வருங்காலத்தில் சமாதானமாகிய பலனை தரும். आने वाले समय में चैन से एक बड़ा प्रतिफल हमें मिलेगा। அல்லேலூயா. हालेलुया। சிட்சையில் பழக வேண்டும். इस ताड़ना के द्वारा हम कुछ बातों को सीखें சிட்சையில் பழக வேண்டும். और ताड़ना को सीखें। சிலருக்கு பழக்கம் இல்ல, किसी एक को आदत नहीं है, யாரும் என்னை தொற்றக்கூடாது, कोई मुझे नहीं छूना என் चाहिए, குற்றத்தை யாரும் பேசிடக்கூடாது, कोई मेरी गलती को नहीं बताना चाहिए, தானே சகிக்க முடியாது. कोई सह नहीं पाऊंगा। இது ஆவிக்குரிய தன்மை கிடையாது. ये आत्मिक स्वभाव नहीं है। நம்முடைய குறையை யார் சொன்னாலும் यदि हमारी बुराई गलती को किसी ने बोला அதை है சகிக்க வேண்டும். उसे सहना चाहिए। சிலர் பாருங்க, அவங்க குறைய சொல்ல முன்னால தேவையில்லாம வெடிச்சு சிதறிடுவாங்க. कुछ एक ऐसा करते हैं बोलने से पहले ही उसके ऊपर उछल आते அந்த हैं। ஆள் ஒரு நாளும் திருந்தாது. वो व्यक्ति हर किस सुधरेगा नहीं। திருந்தா படிவோம். தமிழ் கட்டுரை எழுதுனா தான் இவளுக்கு அது தெரியும். திருந்தா படிவம், திருத்திய படிவம். பாருங்கள், அப்போ சிலது அப்படிதான் இருக்கிறது, ஒரு திருத்தம் கிடையாது. कुछ एक ऐसा है कि कुछ बदलाव नहीं आता। அது வந்து இந்த ஏற்றுக்கொள்ளும் தன்மை இல்லாத காரணம் தான். कारण यहाँ है कि उसको ग्रहण न करने का स्वभाव। நான் யாரையோ பற்றி பேசல, உங்களை பற்றி தான் பேசுறேன். मैं किसी और के नहीं आपके प्रति बोल रहा हूँ। யோசிச்சு பாருங்க, आप सोच कर देखिए, யாராவது உங்கள்கிட்ட பிரதர் நீங்க செய்த இது சரியில்லைன்னு சொன்னா நீங்க எப்படி செயல்படுவீங்க? यदि कोई आपको कहे कि क्या ब्रदर ये सही है नहीं है तो आप कैसे काम करेंगे? யாராவது நீங்க சொன்னது சரியில்லை சிஸ்டர்னு சொன்னா அவங்கள்ட்ட நீங்க எப்படி செயல்படுவீங்க? यदि कोई बहन आकर कहे सिस्टर ये गलत है तो आप कैसे இதுலயே தெரியும் நீங்க திருந்தும் படிவங்களா திருந்தா படிவங்களான்னு சொல்லி. इसमें ही आप समझ सकते हैं कि आप सुधरने वाले हैं या नहीं है। சிலர் அவன் வாயை திறந்தவன் வாயை கடிச்சிருவார்கள் உடனே. कुछ एक है मुंह खोलते ही उसको काटने दौड़ाते हैं। எப்பா எப்படிப்பட்ட சிங்கங்கள்!
कितने बड़े सिंह लोग हैं, இது எப்படி திருந்தும்? ये कैसे सुधरेंगे? அதனாலதான் ஆவிக்குரிய ஜீவியத்துல பிரகாசம் இல்ல. इसीलिए आत्मिक जीवन में प्रकाश नहीं है, உள்ளத்துல ஆவியில ஒரு சமாதானம் கிடையாது. मन में आत्मा में कोई शांति नहीं, உலகத்தானோட பயங்கர கோபம் வருது. संसार के समान बड़ा क्रोध आता है, உலகத்தான் கூட கொஞ்சம் சகிப்பான், இந்த இவங்களுக்கு சகிக்கவே முடியாது. संसारिक व्यक्ति सहेगा लेकिन इन्हें सहते உடனே नहीं, வாயில இருந்து பட்டாசு வெடிக்குது. तुरंत ही मुंह से पटाखा खोलने लगता है। எப்படி இது கிறிஸ்தவ ஜீவியமா? क्या यही मसीह जीवन है? கிறிஸ்துவுக்கு நல்ல சாட்சியா இது? क्या यही मसीह की गवाही है? என்னைக்குதான் திருந்துவோம்? कब आप सुधरेंगे? சிட்சையை ஏற்றுக்கொள்வோம், इस ताड़ना को ग्रहण कर लें, அதுல சீர்திருந்துவோம். उसमें आप सुधार को लेकर आए, அப்பொழுது நமக்கு பிற்காலத்தில் சமாதானமான பலன் வரும். तब आने वाले समय में आपको सैन के साथ प्रतिफल मिलेगा। அல்லேலூயா. இந்த हालेलुया। கடைசி பாயிண்ட உண்மையா ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உண்மைக்காக ஏற்றுக்கொள்ளுதலுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். आपने सच्चाई को ग्रहण किया, इसके लिए प्रभु का இப்ப धन्यवाद। கடைசி பாயிண்ட்காக ஜெபம் முதல்ல इसलिए अंतिम पॉइंट के लिए हम प्रार्थना எல்லாரும் करेंगे, கண்களை மூடுவோம். सभी आंखें बंद ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். करें। ये बहुत ही इम्पोर्टेंट இந்த है, சகிப்பு தன்மை வேண்டும். सहने की स्वभाव होना யாராவது चाहिए। நம்மளை பற்றி குறைவா பேசினா அதை ஏற்றுக்கொள்ளுகிற தன்மை வேண்டும். यदि किसी ने हमारी गलती बता दी तो படபடா பேசுகிற தன்மை வேண்டாம். मुजोरी करने वाला स्वभाव உடனே எதிர்த்து கிரியை செய்ய வேண்டாம். तुरंत उसका विरोध में जवाब ना दें। எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிப்போம். सभी प्रार्थना करेंगे। ஆமென். ஹல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க ஆண்டவர்ட்ட, கர்த்தாவே நீர் என்னை சிட்சிக்கும் போது நான் அந்த சிட்சையை ஏற்றுக்கொள்வேன். எனக்கு இருதயம் சில வேளை அடைத்து கொண்டு இருக்கிறது. யாராவது சொன்னா நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறேன், திரும்ப அடிக்கிறேன், திரும்ப வாயினால அடிக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாரும் பேசுங்க ஆண்டவரிடத்துல, உண்மையா உணர்ந்து பேசுங்க. ஆண்டவரே, ஒரு சின்ன பிள்ளையின் மூலம் என் தவற உணர்த்தினாலும் தவறென்றால் நான் அதை உடனே திருந்துவேன். ஆண்டவரே, திருந்துகிற ஒரு இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. இந்த வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிமார் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. உங்க பெற்றோர் உங்களை திருத்தும் போது, உடம்பிறந்தவர்கள் சில காரியங்களை சொல்லும் போது, உங்க ஊழியக்காரங்க சொல்லும் போது உடனே வெறுக்காதீங்க. உனக்கு உன் குற்றத்தை சொல்றவங்களை நீ வெறுக்காத, அது உனக்கு வளர்ச்சி கிடையாது, அது உனக்கு வீழ்ச்சி தான். கண்ணை மூடுங்கப்பா, கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த வாலிபர்கள் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரிடத்துல. பிரைஸ் தி லார்ட். யார் நமக்கு இந்த குற்றத்தை வெளிப்படுத்துறாங்களோ அவங்கள நேசிக்கணும், அதுதான் வளர்ச்சிக்கு அடையாளம். ஸ்தோத்திரம். நீங்க நல்லா வளர வேண்டிய பிள்ளைகள், உயர வேண்டிய பிள்ளைகள். இந்த நல்ல பக்குவத்தை ஆண்டவர்ட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. உங்க பெற்றோரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஒரு தவற உணர்த்தினா உடனே சண்டைக்கு போகாத. தவற உணர்த்தினா உடனே அதுக்கு பொய் சொல்லி மூடி மறைக்காது. ஏற்றுக்கொள், தவறு தவறுதான், தவற ஓகே நான் தான் இந்த தவறு செய்தேன் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஊக்கம் உனக்குள்ள வரட்டும், தைரியம் வரட்டும், அது வரட்டும், ஒரு ஹானஸ்டி, ஒரு நேர்மை வரட்டும். ஹல்லேலூயா. தவறு செய்யாத மனிதன் கிடையாது. தவற மூடி வைக்கிறது நம்மளை கீழ் நோக்கி கொண்டு போயிடும். பெரியவங்க எல்லாம் பேசுறீங்களா? யாராவது கண்ணை மூடிட்டு அப்படியே ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்களா? எல்லாரும் ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஒரு சிலரை நான் சில வேளை கவனிக்கிறேன், நீ என்னதான் சொல்லு, பாறை மேல மழை பெஞ்ச மாதிரி அப்படியே நான் போயிட்டே இருப்பேன். அந்த மாதிரி செய்யாதீங்க. வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய் திறந்து பேசணும். இயேசுவோட பேசுங்க. சிட்சையை ஏற்றுக்கொண்டால் சமாதானமாகிய பலன் கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியை பெற்ற தேவ பிள்ளைகளே, ஆவியிலே நிறைய வேண்டும். நம்முடைய சிந்தனையை ஆட்கொள்ள ஆவியானவருக்கு இடம் கொடுத்து அப்படி ஜெபிக்கணும். அப்பதான் சமாதானத்தை அவர் வெளிப்படுத்த முடியும். சிந்தனையிலே, உணர்ச்சியிலே, நம்முடைய சித்தத்திலே, இந்த 3 இடங்களிலும் ஆவியானவர் அசைவாடுறதுக்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது அங்கே ரொம்ப சமாதானம் வரும். சிந்தனையினால ரொம்ப குழப்பங்கள், உணர்ச்சியினால ரொம்ப குழப்பம், தீர்மானம் எடுக்கிற அந்த காரியங்கள்ல ரொம்ப குழப்பம். இந்த 3ம் சேர்ந்தது தான் ஆத்துமா. இதுல பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு அசைவாடுறதுக்கு நீங்க இடம் கொடுக்குறீங்களோ, அதாவது ஆவிக்குள் ஆகிறது என்றால் இதுதான் நம்முடைய சிந்தனை, சித்தம், உணர்ச்சி. நம்ம ஆத்துமாவிலே ஆவியானவர் அப்படி பெருகி வருகிறது, நிறைந்து வருகிறது, நிரம்பி வழிகிறது.
இது பர்சனலா தனி ஜெபத்திலேயே அனுபவிக்கணும். அங்க பழகுனா இங்க வரும்போது அது இன்னும் மேன்மையா அனுபவிக்கலாம். அல்லேலூயா. ஆசையோட கேளுங்க ஆண்டவர்ட்ட, அப்ப அந்த அனுபவத்தை தாங்க. ஒவ்வொரு ஜெபத்திலும் இதை பழகுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. சும்மா வேற அந்நிய பாஷையை பேசிட்டு கொஞ்சம் ஜெபத்தை பண்ணிட்டு அப்படியே எழும்பி போற பழக்கம் அதை விட்டு அது இருக்கட்டும். அது கூட அப்படியே இந்த பழக்கத்தையும் வளர்த்து கொள்ளுங்க. ஆவிக்கு இடம் கொடுப்பது. நம்ம மறந்து நான் இவ்வளவு நேரம் என்ன ஜெபம் பண்ணிட்டு இருந்தேனே எனக்கு தெரியலையே, அப்படியே ஆவிக்குள்ளாகி விட்டேன். அந்த அனுபவம் வரணும். நான் என்ன அறியாமலே இதெல்லாம் ஜெபம் பண்ணினேனே, இதெல்லாம் சிந்திக்கவே இல்லையே, அது ஆவியானவர் ஆட்கொண்டு நடத்துகிற ஜெபம். அது வரணும். ஹல்லேலூயா. இவ்வளவு நேரம் நான் என்னமோ செஞ்சிட்டு இருந்தேன், அது நான் சிந்திச்சது இல்லையே, ஆவியானவர் என்னோடு பேசி இருக்கிறார். அதுதான் ஆவிக்குள்ளாகிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. ஆசையோட கேளுங்க. நான் சொல்லும் பொழுது இருதயம் திறந்து கேட்டா இந்த நல்ல அனுபவங்களை தாராளமா தருவார். ஆவியானவர் அந்த ஆசையினால தான் உங்களுக்குள்ளே வந்தார். அவர் எங்கேயாவது ஒரு ஒதுக்குப்புறமா உட்கார வச்சது மாதிரி வாழாதீங்க. அந்த ஆவியானவருக்கு அதிகமா இடம் கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனங்களை நல்லா படிங்க. போதனைகளால் சமாதானம் பெருகும். பைபிள் ஸ்டடிக்கு வாங்க திங்கக்கிழமை. போதனை கேட்க கேட்க உங்க வாழ்க்கை ரொம்ப சமாதானமா எழும்பும். ஹல்லேலூயா. பைபிள் வாசிங்க, சமாதானம் வரட்டும். வசனத்தை பேசுங்க, வீட்டுல சமாதானம் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல தீர்மானங்கள் செய்து ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். சாத்தான் உங்கள் காலின் கீழே, சாத்தான் உங்கள் காலின் கீழே. சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருக்கிறார். எதிர்ப்புகளை கண்டு அஞ்சாதீங்க, கலங்காதீங்க. தெளிந்த சிந்தனையோடு என்ன செய்யணும்ப்பான்னு ஆண்டவர்ட்ட கேட்டு செய்ய வேண்டியதை மட்டும் செய்யுங்க. பேச வேண்டியதை மட்டும் பேசுங்க. அதிக ஞானத்தோடு இருங்க. தேவனுடைய கையில காரியத்தை ஒப்பு கொடுங்க. உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர் சிம்பிளா டீல் பண்ணுவார். பெரிய பிரச்சனையை அழகா டீல் பண்ணுவார். ஞானத்தில் உயர்ந்தவர். ஹல்லேலூயா. அதனால எதுக்கும் பயப்படாதீங்க. அழைக்கப்பட்ட தேவ பிள்ளையே, அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளையே, ஒருபோதும் பயப்படாதீங்க. கடைசியில ஜெயம் உங்க கையில தான். ஜெயம் உங்க கையில தான். கொஞ்சம் போராட்டங்கள் இருக்கும், ஆனா ஒருத்தனும் மேற்கொள்ள மாட்டான், ஒருத்தனும் மேற்கொள்ள மாட்டான். ஹல்லேலூயா. பயப்படவே பயப்படாதீங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். சரீர சுகத்துக்காக நான் முதல் பாயிண்ட்ல பேசினேன். கர்த்தர் சுகமாக்கி சமாதானம் தருவார். கர்த்தரிடத்தில் அறிக்கை பண்ண வேண்டியதை கர்த்தரிடத்தில் அறிக்கை பண்ணுங்க. மனுஷன்ட்ட அறிக்கை பண்ண வேண்டியதை மனுஷன்ட்ட அறிக்கை பண்ணுங்க. தயங்காதீங்க. அது எனக்கு வயசு குறைஞ்சவன் அப்படியெல்லாம் பார்க்காதீங்க. உங்களுக்கு சுகம் வேணும் இல்ல, இவன் என்கிட்ட வேலை பார்த்தவன், அவன்கிட்ட போய் நான் பேசுவேனா? அவன் வேணா வரட்டும். எதுக்குங்க இந்த வீம்பு? நாகமான் தன்னை தாழ்த்தின பொழுது அந்த யோர்தான்ல போய் முங்குன்னு சொன்னா முதல்ல கோபம் வந்துருச்சு. கடைசியில தாழ்த்தின வேளையிலே அவன் மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் சர்வாங்க சுகம், சர்வாங்க சுகம். அந்த இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். அந்த இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். நமக்கு சுகம் தர அவர் விரும்புகிறார். பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்பொழுதெல்லாம் கைகளை தட்டி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசி ஆவியில துதிங்க. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யட்டும், சுகமாக்கட்டும், சமாதானத்தை தரட்டும், ஆவிக்குள்ளாகிற பழக்கத்தை தரட்டும், வசனத்தை படிக்கிற அனுபவங்களை பெருக பண்ணட்டும். நல்ல நல்ல கரங்களை தட்டி ஆமென். கரம் தட்ட பயப்படாதீங்க. கரம் தட்டுவது ஆசீர்வாதம். கைத்தாளத்தோடு துதியுங்கள். ஓ பரிசுத்த ஆவியான உள்ளங்களில் கிரியை செய்யும், உள்ளங்களில் கிரியை செய்யும், உள்ளங்களில் கிரியை செய்யும். எல்லா உள்ளத்துக்குள்ளும் ஒரு வாஞ்சை வரட்டும். எல்லா உள்ளத்துக்குள்ளும் கட்டுகள் உடைக்கப்படட்டும். சிந்தனையில் இருக்கிற தடைகள் மாறட்டும். வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளட்டும். வசனம் உள்ளே பதியட்டும். அந்த வசனங்களால், இந்த போதனையினால் அநேகருடைய வாழ்க்கையில் சமாதானம் வருவதாக, சமாதானம் வருவதாக.
சுகத்தினால் சமாதானம், சாத்தானை ஜெயிப்பதால் சமாதானம், கர்த்தருடைய போதனைகளால் சமாதானம், பரிசுத்த ஆவியினால் சமாதானம், சில சிக்ஷைகளால் சமாதானம். சமாதானம், சமாதானம், சமாதானம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பாராக, சமாதானத்தினால் நிரப்புவாராக. அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, சமாதானத்தின் தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இன்று பகல் தியானித்த தேவ வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் சுகமாக்கி சமாதானத்தை தருகிறவர், சாத்தானை எங்கள் காலின் கீழே வீழ்த்தி எங்களுக்கு சமாதானம் தருகிறவர், உமது போதனைகளை தந்து சமாதானத்தை பெருக பண்ணுகிறவர், உமது பரிசுத்த ஆவியின் மூலம் உம்முடைய சமாதானத்தையே எங்களுக்கு அனுபவிக்க வைத்து சென்றவர், சிக்ஷைகளால் சீர்திருத்தி வருங்கால சமாதானத்துக்கு வித்திடுகிறவர். எவ்வளவு அருமையாய் சமாதானத்துக்கான கிரியைகளை செய்கிறீர். உலகமே கொந்தளித்தாலும், சூழ்நிலையே தத்தளித்தாலும், எந்த நிலை வந்தாலும், பலவான்களே தத்தளித்தாலும், ஞானிகளே பயந்தாலும், நாங்களோ உமக்குள் சமாதானமாயிருப்போம். அந்த அழகான பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இதை எல்லா தேவ பிள்ளைகளும் பூரணமாக அனுபவிக்கக்கூடிய கிருபையை தாரும். இந்த கலக்கம் நிறைந்த உலகத்தில் இது எங்களுக்கு கிடைத்த அரிய பாக்கியம் ஆண்டவரே. இதை நாங்கள் அனுபவிக்காமல் விட்டுவிடக் கூடாதப்பா. எல்லா உள்ளங்களிலும் இந்த ஆசையும் இந்த கிரியைகளையும் தாரும் ஆண்டவரே. நாங்கள் ஆமென் தேவனிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டியதை தேவனிடத்தில் அறிக்கை செய்து, மனுஷனிடத்திலே அறிக்கை செய்ய வேண்டியதை அறிக்கை செய்து, சுகத்தை பெற்றுக்கொள்ள, சமாதானத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் அப்பா. சாத்தானோ மனிதர்களோ எதிர்க்கும் பொழுது பயப்படாமல், கலங்காமல், கண்டபடி செயல்படாமல், கர்த்தருக்கு காத்திருந்து செவ்வையாய் செயல்பட்டு சாத்தானை முழுவதும் ஜெயிக்கும்படியாய் கிருபை தாரும் ஐயா. உமது போதனைகளை சந்தோஷமாய் கேட்கும் இருதயத்தை தாரும். பைபிள் படிக்கும் பொழுது ஆசையோடு படிக்கின்ற இருதயத்தை தாரும். பைபிள் ஸ்டடிக்கு ஓடோடி வந்து தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும் கிருபையை தாரும். போதனைகள், பிரசங்கங்கள் வரும் பொழுது அதை உட்கொள்ளும் கிருபையை தாரும். அதனால் சமாதானத்தில் பெருகி வளர எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. என் தகப்பனே, நீர் தந்த பரிசுத்த ஆவியானவரால் நாங்கள் அனுபவிக்கிற நன்மைகள் கோடி 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 அப்பா. இந்த சமாதானத்தை எங்களுக்கு பரிசுத்த ஆவிக்குள் தந்தீரு. அதை எப்போதும் அனுபவிக்க, ஆவிக்குள் ஜெபிக்க, ஆவிக்குள் பாட, ஆவிக்குள் ஆராதிக்க, ஆவிக்கேற்றபடி நடக்க கிருபை செய்யும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். சிக்ஷைகள் பல வேளை தருகிறீர், நீர் தருகிறீர், பலர் மூலம் தருகிறீர். இந்த சிக்ஷைகளை ஒரு பொழுதும் அற்பமா எண்ணக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது, எதிர்க்க கூடாது. சிக்ஷைகளை ஏற்றுக்கொண்டு சகித்து அதன் மூலம் கர்த்தர் தருகிற பாடங்களை கற்றுக்கொண்டு சீர்திருத்தங்களை பெற்றுக்கொண்டு நாங்கள் வருங்காலத்தில் சமாதான வாழ்வுக்காக வருங்காலத்தில் மேன்மையான சமாதானம் பெற்றுக்கொள்ள எங்களை வழிநடத்தும் தகப்பனே. இந்த வார்த்தைகள் சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர் வரையிலே எல்லா உள்ளங்களிலும் பதிந்திருக்க வேண்டும். எல்லா வாழ்க்கையிலும் இது நடைமுறையாக வேண்டும். பெரிய பிரயோஜனம் வரணும். இந்த கோபம், ஆத்திரம் எல்லாம் மாறி போகணும். ஒரு நல்ல சமாதான நதியாக எங்கள் உள்ளங்கள் காணப்பட வேண்டும். எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை தாரும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் சமாதானமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமென். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா.